என்ன விதமான டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்குன்ற எல்லா விஷயத்தையும் ஒரு ரிவ்யூ செஷனா தான் எவ்ரி வெனஸ்டே நம்ம மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். இது கண்டினியூவா ஆகுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்கு அடுத்து அப்டேட்டா ஆக போகுது. ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபோரம்ல நிறைய அப்டேட் நாங்க கொண்டு வர போறோம். நாங்க சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபோரம் மூலியமா 100 சீலிங் அச்சீவர்ஸை நிச்சயமா நாங்க இந்த 25க்குள்ள கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வரணும் அப்படின்றத முடிவு பண்றது நாங்க மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சக கேப்டன்ஸும் தான். ஏன்னா ஆக்சிஸ் இந்தியாவுடைய பிளான் காமன். ஆனா நம்ம ஒர்க் பண்ற ஸ்டைல் டிஃப்ரெண்ட். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இன்கம்காகவும் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் நம்ம ஒர்க் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சி இருக்கும். சூப்பர். ஒரு 39+ பீப்புள் உள்ள வந்துட்டீங்க. 22 கேப்டன்ஸ் வந்து ஹேண்டல்ஸ் பண்ணிருக்கீங்க. இது நம்மளோட ஃபோரமோட கேப்டன்ஸோட லிஸ்ட் கிடையாது. இன்னும் நிறைய கேப்டன்ஸ் உள்ள வராம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம இந்த செஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு லீடர் இந்த இன்புட்டை வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ண போறாரு. ஒவ்வொரு கேப்டன்ஸ்க்கான இன்கம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகணும், அவருக்கான டீம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படின்ட்டு தான் ஒரு கேப்டனை சூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய அதே மனநிலைமை போக போக வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா இது இயல்பு. அப்ப அந்த விஷயத்த நான் எப்படி சார் மாத்திக்கணும்? ஸ்டார்ட் பண்ணும்போதே இருந்த என் மைண்ட் செட்டை நான் எப்படி எண்டு வரைக்கும் கொண்டு வரணும்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் புது விதமா அணுகுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மனநிலைமை மாத்திக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த மீட்டிங் அப்படின்றது மீட்டிங்கா பார்க்கக்கூடாது. இப்போ கேப்டன்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்களா, கண்டிப்பா இதுல லீடர்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஒரு புது ஐடியா கொடுக்க போறாங்க. அது மூலியமா எனக்கு ஒரு growth கிடைக்க போகுதுன்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நீங்க பெஸ்ட்டாக அட்டன் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு எனர்ஜெட்டிக். ஸோ நீங்க இந்த ஈவெண்ட்டை மார்க்கெட்டிங் பண்றதாகட்டும், இந்த ஈவெண்ட்டை ப்ரொமோஷன் பண்றதாகட்டும், உங்க டீம்ல வந்து நீங்க போடக்கூடிய அந்த போஸ்டர்ஸை பார்த்தோன்னே இன்ஸ்பயர் ஆகணும். ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கீங்களா, இது என்ன மீட்டிங், இது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இதுல என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கேட்கணும். ஸோ அது உங்க ஒவ்வொருத்தரோட கையில மட்டும்தான் இருக்கு. அதை தான் நான் எப்பவுமே இந்த இடத்துல சொல்லுவேன். சூப்பர். ஆல்மோஸ்ட் 22 கேப்டன்ஸ் வந்திருக்கீங்க. நீங்க என்ன பாருங்க, இன்னும் போக 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 நாங்க நினைச்ச மாதிரி இந்த ஃபோரம் வந்து சூப்பரா ஃபில்ட்ரேட் ஆகும். கொடுத்த கேப்டன்ஸ் எல்லாமே தி பெஸ்டா அப்படின்றதே கிடையாது. ஆனா பெஸ்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் உள்ள பார்ட்டிசிபேட்டா இருப்பாங்கன்றதை நான் எப்பவுமே நம்புறேன். ஸோ இந்த 22 பேர்ல தி பெஸ்டான பர்சன்ஸ் இன்னும் நிறைய பேர் உள்ள நாங்க கொண்டு வரணும். சூப்பர். 8:14. ஸோ நம்மளுடைய லீடரை நான் இன்வைட் பண்றதுக்கான மொமெண்ட் வந்துருச்சு. ஸோ நான் ஏன் இந்த செஷனை இப்போ எடுத்து பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்க நினைக்கக்கூடியது என்னன்னா, டாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஒர்க் தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கையில இருந்தது அப்படின்னா உங்களோட தொழில எப்பவுமே நீங்க கிங்கா இருப்பீங்க அப்படின்ட்டு எப்பவுமே என்னோட மென்டார் வந்து சுரேன் சார் சொல்லுவாரு. ஒருத்தர் புது நபர் வந்தார் அப்படின்னா அவருக்குள்ள இறங்கி ஃபீல்டு ஒர்க் இறங்கி 1-to-1 பண்ணுவேன். அதே நபர் கீழே ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல போய் நான் ஹோம் மீட்டிங்கும் பண்ணுவேன். அதே நபர் கீழே ஒரு 100 பீப்புள் வந்துட்டாங்கன்னா அவரை வச்சு நான் 100 எஜுகேஷன் ட்ரைனிங்கும் பண்ணுவேன். ஸோ விபியா இருக்கும்போது நான் விபியாவும், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறதுனால தான் இந்த தொழில எப்பவுமே நான் கிங்கா இருக்கேன் அப்படின்ட்டு எப்பவுமே எங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ மேபி ரொம்ப லாங் பேக் ஆச்சு ஒரு ஹோஸ்ட் அப்படின்றத நான் எடுத்து. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன ஒரு பேக்கப் பண்றதுக்காகவும் ஒரு ஷேப் அப் பண்றதுக்காகவும் ஸோ நான் இன்னைக்கான ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் தான். சூப்பர். 44 டைம் டு பி ஸ்டார்ட். ஸோ நம்மளுடைய ஒன்ஸ் அகைன் சக்சஸ் டீம் சார்பா ஸ்டார்ட் பண்ண இந்த சக்சஸ் சுரேன் ஃபோரம் 25 சார்பா வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்டன்ஸையும் நான் ஃபர்ஸ்ட் நான் வெல்கம் பண்ணிடுறேன். இன்னைக்கான நம்மளுடைய இந்த கேப்டன்ஸ்க்கான நிறைய இன்புட்ஸை கொடுக்கறதுக்காக ஒரு எக்ஸலண்டான டைனமிக் லீடர். நிறைய டைம் நான் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் ஆகி நிறைய நாலேஜபிள் எடுத்திருக்கேன். மேபி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்டன்ஸ்க்கும் அது கிடைச்சி சூப்பரா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தரோட அனுபவம் தான் இன்னொருத்தரை உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட அனுபவம் இன்னைக்கு இந்த ஃபோரம்ல நிறைய கேப்டன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. எஸ் இட்ஸ் நன்னதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன், நம்ம சக்சஸ் டீமுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ஸோ த கிரேட் டைகர் ஐயப்பன் சார். ஹார்ட்லி வெல்கம் சார். இந்த கேப்டன்ஸ்க்கான இந்த வீக் நிறைய இன்புட்டை கொடுக்கறதுக்காக ஃபோரம் சார்பும் கேப்டன் சார்பும் நான் உங்களை வெல்கம் பண்றேன். ஸோ என்டையர் கேப்டன்ஸ் எல்லாருமே நீங்க நம்ம ஐயப்பன் சார் வெல்கம் பண்ணிடலாம். Warm welcome, sir. Warm welcome, sir. Warm welcome, sir. Welcome, sir. Warm welcome, sir. Good evening. லீடர்ஸ் 44 பேர் இருக்கீங்க. நீங்க 44 பேருமே மொத்தமா அன்மியூட் பண்ணிட்டு இன்வைட் பண்ணுங்க. அதுதான் ஒரு எனர்ஜெட்டிக்கான. Welcome, sir. Warm welcome.
Warm welcome, sir. Warm welcome, sir. Sir, warm welcome. Welcome, sir. Yes, thank you. Thank you. Super. Yes, sir. ரொம்ப உங்களுடைய ரொம்ப எனர்ஜிக்கான ஒரு மீட்டிங் இன்னைக்கு புதன்கிழமை எப்போ வரும் சிக்னல் பண்ண நம்மளுடைய தளபதி நம்மளுடைய சந்தோஷ் சார் அவர்கள் ஹோஸ்டா மாறி மீட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்த்துக்கள் சந்தோஷ் சார், நன்றி. என்னுடைய கிரேட் லீடர் சுரேந்தர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தது சார் தான். அண்ட் இந்த ஃபோரம் உருவாக்கும் போது எனக்கு என்னை இணைச்சுக்கிட்ட சந்தோஷ் சார், பிரபு சார் அண்ட் நம்மளுடைய நந்தகோபால் சார், சீதாபதி சார் எல்லா சிடிக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கான மீட்டிங் இல்ல வைஸ் கேப்டனும் உள்ள இருக்கீங்க. எஸ் சார், சந்தோஷ் சார் வாய்ஸ் கிளியரா? கிளியர் சார். வைஸ் கேப்டனும் உள்ள இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மணி 8:18 ஒரு 8:20 வரைக்கும் 12 நிமிஷம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேப்டனா நீங்க வந்தது, கேப்டனா ஒர்க் பண்றது, கேப்டன்ஷிப்ல போய் ஓ மீட்டிங் நடத்தும் போது இப்படி இதுல ஏற்படக்கூடிய ஏதாவது டவுட் இருக்கா? அதை வந்து நீங்க வந்து 1 by 1 கேட்கலாம். கேட்கறவங்க வந்த போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஊர் பேர் சொல்லணும். உதாரணத்துக்கு சார் நான் ஈரோடு கேப்டன் லக்ஷ்மணன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசணும். பிரபு விஷன், சந்தோஷ் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். எந்த ஊரு எந்த கேப்டன் அது மட்டும் நீங்க சொல்லணும். சரிங்களா? சொல்லிட்டு நீங்க பேசணும். வைஸ் கேப்டன் தான் வைஸ் கேப்டன் சொல்லணும். தேங்க்யூ லீடர். சார் அன்மியூட் கொடுத்துருங்க. அன்மியூட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு கேப்டன்ஸும் கேட்டு கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே அன்மியூட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அது வேணாம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் பிரபு விஷன் டீம்ல இருந்து வாணிமடி கேப்டன் மகேஸ்வரி பேசுறேன் சார். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? எஸ் சார், ஃபைன் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன டவுட்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹோம் மீட்டிங் பண்ணாலுமே பாத்தீங்கன்னாக்கா அட்ராக்டிவா வந்து ஹோம் மீட்டிங் அட்டன் பண்றாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம ஆக்சிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு டிலே பண்றாங்க. அது எதனால, என்ன இல்ல நம்ம ஹோம் மீட்டிங் பண்றதுல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்றோமா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் டவுட்ல இருக்கு சார். சூப்பர் மேடம், அருமையான கேள்வி. இந்த கேள்வி வந்து கேள்வின்றதை விட இதுல அந்த தேவையான ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் சூப்பர். இப்போ மகேஸ்வரி மேடம் வாணியம்பாடில இருக்கீங்க, ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எனக்கு மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும், உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு நான் முதல்ல கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன பதில் தருவீங்க? வாங்கன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? தெரிஞ்சவங்க உங்க கூட ஒர்க் பண்ற அந்த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றேன், அதனால என்னையும் சரி வாங்க சார் ஏதோ சொல்ல வரீங்க வாங்கன்னு தான் சொல்லுவீங்க. நானும் வந்துட்டேன். இப்ப நான் வந்து என்னுடைய கம்பெனியை பத்தி நான் சொன்னா, ஏதோ ஒரு வேற கம்பெனில இருக்கு நீங்க வச்சீங்க, நான் வேற கம்பெனில இருக்கேன், ஓகேங்களா? நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் என் கம்பெனி பிளான்லாம் நான் சொன்னேன்னா நீங்க சேருவீங்களா? இப்ப நீங்க ஆக்சிஸ்ல இருக்கீங்க. ஆமாங்க சார். சேர்ந்துருவீங்களா வேற கம்பெனி வந்து கூப்பிட்டா? இல்லைங்க சார், போக மாட்டேன். போக மாட்டீங்களா சார்? இப்ப ஆக்சிஸ்ல இருக்கும் இல்ல சார், இதை தவிர்த்து வேற கம்பெனி கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் நான் எப்படி சார் போயிடுவேன்? சல்யூட் அடிக்கிற மேடம் உங்களுக்கு. அப்போ நீங்க வரமாட்டீங்க, நாங்க வந்து கூப்பிட்டா வரல. அப்ப நான் எனக்குள்ள இப்ப நான் கம்பெனில இருக்கேன், ஓகேங்களா? அப்ப நான் யோசிப்பேன், ஏன் மேடம் வர மாட்டாங்க,
நம்ம கூப்பிட்டா வரல, அப்ப நம்ம சரியா எடுக்கலையா? அர்த்தம் அப்படியா? இல்ல நீங்க வேற கம்பெனில இருக்கீங்க, இல்ல வேற பிளான் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தமா? ஒருவேளை அவங்க வந்து ஃபேமிலில வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லன்னா பாத்தீங்கன்னாக்கா இல்ல 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 ஆகுதுன்னு நான் நான் அதுக்கு இல்லைங்க மேடம். நான் கேட்கறது என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு எடுத்தேன். எஸ் சார். நீங்க வேற கம்பெனி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே சார். உங்களுக்கு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீங்க என்கிட்ட சொல்லல. ஓகே சார். நான் என் கம்பெனி பிளான சொன்னேன், நீங்க சொல்லிட்டீங்க. நான் சரி பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் போன் எடுக்க மாட்டீங்க, வர மாட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குமா இருக்காதா நீங்க வராம இருக்கிறதுக்கு? இருக்கும் சார். இப்ப அந்த ரீசன் நீங்க வரலையே தவிர சரியா சொல்லலன்னு வரலன்னு சொல்லலாமான்னு கேக்குறேன். ரீசன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். வெரி குட். அப்போ நம்ம கரெக்டா தான் சொல்றோம், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இப்ப ஒண்ணே ஒண்ணுதான், எந்த ரீசனா வேணா இருக்கலாம். எப்படி? எந்த ரீசனாலும் இருக்கலாம். என்ன ரீசன் வேணா சொல்லலாம். வராம இருக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதையும் தாண்டி அந்த ரீசனை விட்டு அவங்க நம்ம கூட வர அளவுக்கு இனிமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே அப்ப சார். என்ன அர்த்தம்? அப்ப முதல்ல என்ன அர்த்தம்னா, போய் பேசுறவங்க நம்ம கிட்ட சேர்ந்து அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? மேடம் கேக்குதுங்களா? மீதி பேர்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க சார். உங்க மேடம். சைடு வாய்ஸ் கம்மியா இருக்கு. இப்ப கேக்குதுங்க சார். ஓகே மேடம். அதாவது நம்ம போய் பிரசன்டேஷன் எடுக்கிறவங்க சேர்ந்தே ஆகணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க சார். சட்டம் கிடையாது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், கரெக்ட் தான் சார். ஆமா ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம போய் பேசினோடனே நம்ம சரியா பேசல அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கவே கூடாது முதல்ல. நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஒண்ணும் அது தனித்தனியா வந்துடும். இங்க யாருமே எல்லாம் கத்துக்கிட்டு வரல, வந்தப்ப கத்துப்போம் நிறைய. இப்ப என்னன்னா நம்ம இப்போ உங்களுக்கு போன்ல சவுண்ட் வருதா, மத்த சவுண்ட் வருதா சார்? மத்த போன்ல சவுண்ட். சுதா மேடம் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணும். சுதா அரவிந்த், சுதா. இப்ப சார் எல்லாருமே வந்து ஹேண்ட் டவுன் பண்ண சொல்லிட்டு யாருக்கு டவுட் இருக்கோ அவங்கள மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ண அவங்க மட்டும் தான் பேசுறாங்க. எல்லாருமே இல்ல எல்லாருமே வந்து கேப்டன். இது வந்து புது நபர்கள் கிடையாது. கேப்டன்றவங்க வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை கரெக்டா இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம யார சொல்றோமோ அவங்க மட்டும் தான் பேசணும். அதுதானே வந்து லீடர்ஷிப். ஓகே ஓகே. இப்ப வந்து மகேஸ்வரி மேடம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எல்லாரும் சேரணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும் ஃபர்ஸ்ட். சட்டம் கிடையாது. ஒன்னொன்னு, நாம நம்மளுடைய கடமையை செஞ்சிட்டோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், எதோ ஒண்ணா இருக்கலாம். நம்மளுடைய அடுத்த வேலை தெரியுமா, நீ எந்த காரணத்துக்கு ஒண்ணா இந்த பிசினஸ் வாங்கன்னு சொல்லு, அதை உடைச்சி ஒரு காலகட்டத்துல நான் உன்னை உள்ள கொண்டு வருவேன் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டியது ஃபாலோ அப் தான். அடுத்து அவங்களுக்கு உண்டான தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து மீட்டிங் போறேன், எங்ககிட்ட ஜூம் மீட்டிங் நடக்குது, பிஓஎம் நடக்குது, ஈவெண்ட் நடக்குது, வாணியம்பாடியில ஈவெண்ட் இருக்கு, வேலூர்ல இருக்கு, பக்கத்துல எதெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க போற மீட்டிங் போறீங்களா, அந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்கணும். நீங்க ஒரு இன்கம் வாங்குறீங்களா, அந்த இன்கம் உடைய டீட்டெயில் எடுத்து லைட்டா அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு அவார்டு வாங்குறீங்களா, அதை எடுத்து அந்த போட்டோ 2 போட்டோ அனுப்பிச்சு, நான் இன்னைக்கு வந்து சென்னைக்கு போனேன் 8ஆம் தேதி, அதுல வந்து எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க அனுப்பிச்சுட்டே இருக்கணும். இது மாதிரி இதுதான் ஃபாலோ அப். அதாவது வந்து நீங்க சேர்ந்தவங்க உடனே சேரலனீங்கன்னா, எனக்கு யாருமே வரல அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போறீங்க எல்லாரும். அது முதல்ல மாத்திடுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க போனீங்க, பேசுனீங்க, வந்துட்டீங்க. இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு நேரம் நல்லா இருந்தா உடனே சேருவாரு. அவருக்கு நேரம் சரியில்லைன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாரு. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்களே நினைச்சுக்கணும், அவருக்கு நேரம் நல்லா இல்ல, கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த டைம் சரியாயிடும், அவர் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். அந்த நேரம் நல்லா எப்போ வரும் நம்மளுக்கும் தெரியாது. அப்ப நம்ம தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ அப்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் நம்ம வேலை. அவர் வரலையே சேரலையேன்னு வருத்தம் படவும் கூடாது, திருப்பியும் போனை போட்டு டார்ச்சர் பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? ஆனா ஃபாலோ அப்ல வைக்கணும். ஃபாலோ அப்ல என்ன, ஒரு குட் மார்னிங், ஒரு ஹாய், ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். பார்த்து கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ட்ரை பண்ணுங்க, வாங்க, உங்களுக்கான இடம் கரெக்டா இருக்கு, சேருங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கா, எங்க சாரை பேச வைக்குவா, எங்க லீடரை பேச வைக்குவா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது, வந்து பாருங்களேன், அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணுங்களேன் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம பேசணும். அப்படி நீங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான் உலகத்துல எல்லாருமே, யார் நம்மளை தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஃபாலோ பண்றாங்களோ, ஒரு நாள் மனசு இறகி மாறி
சரி நம்மளுக்காக உள்ள நாள் கூப்பிடுறாங்கடா, எவ்வளவு பேரை நம்ம இது பண்ணிருக்கோம் இவங்க, ஆனா நம்மள வந்து இவங்களையே எவ்வளவு நம்ம அசிங்கப்படுத்திருக்கோம், வார்த்தையால சொல்லியிருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் தொடர்ந்து நம்மள வந்து நீங்க ஜெயிக்கணும் வாங்க சொல்லிட்டே இருக்காங்கறதுக்காக ஒரு நாள் நம்ம கூட வருவாங்க. அவங்க வர அந்த தூரம் தான் லேட்டா இருக்கு. ஆனா ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி டைம் எடுத்துட்டாங்க. அப்போ அது அதனால வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும், யாருமே வரல சார் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, பேசக்கூடிய கவுண்டிங்கை அதிகப்படுத்துங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோம் மீட்டிங் போடுறீங்கன்னா இனிமே ஞாயிற்றுக்கிழமை 5 ஹோம் மீட்டிங்க்கு ரிஸ்க் பிளான் பண்ணுங்க. 5 ஹோம் மீட்டிங் போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு ஜாயினிங் பர்சன்டேஜ் அதிகமாகும். ஓகேங்களா மேடம்? மற்றபடி ஓகே நீங்க எப்பவுமே நீங்க மகேஸ்வரி மேடம் பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை நேர்ல வந்து பார்த்திருக்கேன். யூ ஆர் த பெஸ்ட் லீடர், யூ ஆர் த பெஸ்ட் சாம்பியன், பெஸ்ட் ஐகான். நீங்க அது எந்த மாற்றம் கிடையாது. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க சூப்பரான ஒரு லீடர். இந்த பிசினஸ்ல டாப்ல வர்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் இருக்க டவுட் இருக்கா? சார் அன்மியூட் பண்ணிடுங்க எல்லாருக்குமே. யாருக்கு என்ன பண்ணல மியூட் இருக்கு. சார் எல்லாருக்குமே அன்மியூட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்ப எல்லாருமே அன்மியூட்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்களும் மியூட் ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதுக்கு கேள்வி கேட்கணும்? இவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் எல்லாருக்கும் முன்னாடியும். நம்ம கம்முன்னு இருந்து வேற யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த பதிலும் இப்படியே காலத்தை ஓட்டிடுவோம். கேப்டன் பேசுங்க கேப்டன். எஸ் குட் ஈவினிங் சார். ராமநாதபுரத்துல இருந்து கேப்டன் கலைச்செல்வி பேசுறேன் சார். சார் எனக்கு என்ன டவுட்னா, ஒரு நிமிஷம் மேடம், நீங்க ராமநாதபுரம் கேப்டனா இல்ல ராமநாதபுரத்துல வேற ஏதாவது ஊரா? டைரக்டா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தானா? இல்ல டிஸ்ட்ரிக்ட் நான் கேட்கல உங்களுக்கு. அப்படிதான் கொடுத்துருக்காங்களா? எஸ். பிரபு விஷன் சார் இருந்து கலைச்செல்வி. ராமநாதபுரம் கேப்டன் கலைச்செல்வி. சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம். சொல்லுங்க மேடம். சார் எனக்கு என்ன டவுட்னா, நான் ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது என்னோட ஃபேமிலியே உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல உள்ள கொண்டு வந்தேன். அதே மாதிரி என்னோட பேச சொல்லிக்காண்டி என்னோட ஃபேமிலி வந்துட்டாங்க. ஆனா அவங்களை என்னால ஒன் இயர்ல வந்து ஃபேமிலி உள்ள ஸ்டார்டிங்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு ஐடி போட்டிருப்பீங்க மேடம்? எனக்கு கீழே நான் உள்ள வந்ததுல இருந்து என்னோட சேர்த்து 65 ஐடி இருக்கு சார். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது எத்தனை பேர்? ஒரு 35 பேர் வந்து இண்டிவிஜுவலா தனியா ஒவ்வொரு ஐடியில இருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து 7 ஐடி 3 ஐடி 2 ஐடி அப்படி இருக்கு சார். நீங்க இண்டிவிஜுவலா 35 பேருக்கு மேல சேர்த்திருக்கீங்களா? எஸ் சார். 35 ஐடி. ஆமா, எனக்கு கீழே 35 பேர் இருக்காங்க நியூ மெம்பர்ஸ். இல்ல நான் கேக்குறது என்னன்னா, 35 பேரையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க டைரக்டா போய் பேசி நீங்க ஐடி போட்டீங்க, உங்க டீமுக்கு கீழே வந்தவங்களான்னு கேக்குறேன். எனக்கு டீமுக்கு கீழே எனக்கு கீழே வந்தவங்க சார். என்னோட ஃபேமிலி. சொல்லுங்க. ஃபேமிலி என்னோட ஃபேமிலியில ஒரு 6 பேர் 7 பேர் இருக்காங்க சார். அது கீழே இல்லாம இண்டிவிஜுவல் ஐடியில வந்து நான் இந்த மாதிரி மொத்தமா ஐடியா கன்வெர்ட் பண்ணும்போது 35 ஐடி இருந்துச்சு சார். அதனால தான் சொல்றேன். இல்ல நான் அந்த 35 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது இல்ல, நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார உறவுல அவங்க கிடையாது இல்ல, அவங்களை நீங்க இது பண்ண டைரக்டா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஆனா இண்டிவிஜுவலா நானா தான் போய் நிறைய பேர்கிட்ட பேசுற போது என்னோட ஃபேமிலியில உள்ளவங்க யாருமே சப்போர்ட் பண்ணாம நானும் ஒரு லீடர் மட்டுமே, மகரஜோதி அக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் நான் 2 பேர் மட்டுமே போய் பேசி இண்டிவிஜுவலா ஐடி 35 ஐடி சார். சரி, சூப்பர் மேடம், சூப்பர். இப்ப வந்து நீங்க சொல்றீங்க ஃபேமிலி மெம்பரையா மத்தவங்களையா? ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுல வந்து இன்வால்வே ஆக மாட்டாங்க. நான் எவ்வளவு ரெகக்னிஷன் வாங்கினாலும் இதை வந்து அவங்க பெரிய அளவுலவே எடுக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு கைடும் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி, அதுவே இலக்கு என்பதை உறுதி செய். கேளுங்க. கையில் பணம் இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்று நேரத்தை வீணாக்காதே. திரும்பி சொல்லுங்க. கையில் பணம் இல்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்று உன் நேரத்தை வீணாக்காதே.
அதுக்கு அந்த உதவி மறந்துருச்சு செய்ய சார். நான் சொல்றேன், நண்பர்கள் உதவி இல்லையே. செய்ய ஒரு நிமிஷம் மேடம், உதவி செய்ய நண்பர்கள் இல்லை, இந்த லைன் மட்டும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சீங்க. என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே, எதற்கும் கலங்காதே, பயக்காதே, இலக்கு தொலைகள் தெளிவாகும், நோக்கத்தை லட்சியத்தை அடைந்தே தீர்வாய், அதை யாராலும் தடுக்க எடுக்க முடியாது. முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, எனக்கு ஹெல்ப் என் ஃபேமிலியே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு பேசி 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 நினைச்சு 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 தோல்வியில் இருக்கிறது நீங்க தான். நீங்க நீங்க தோத்து அவங்களை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிச்சு அவங்களையும் ஜெயிக்க வைங்க. எஸ் அண்ணா. மைண்ட்ல ஒரு விஷயம் போடுங்க. நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா கேப்டனும் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா போடுங்க. யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல நீங்க முதல்ல நினைக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இழப்பு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். உங்களோட விஷயத்துக்காக எல்லாரும் மாறணும்னு கட்டாயமும் சட்டமும் கிடையாது. ஆனா ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி மாறும். எப்ப தெரியுமா? அந்த மாதிரி ஒரு இலக்கு லெவலுக்கு நீங்க போகும்போதுதான் எல்லாரும் உதாரணத்துக்கு எல்லாரும் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா நான் விபி ஆயிடுவேன்னு சொல்றீங்க. அது வாய்ப்பு இல்ல. நீங்க விபி ஆவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சப்போர்ட்ன்றது என்ன அர்த்தம்? நீங்க போற பாதை நீங்க இன்னும் நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு கம்மியா இருக்கு, நீங்க நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு கொடுக்கணும். நீங்க உங்களோட நம்பிக்கை உங்களுடைய நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்க, எவ்வளவு நீங்க ஸ்பீடா பண்றீங்க, நீங்க எவ்வளவு இதுல பிஸியா வரீங்கன்றத பொறுத்து உங்களுடைய உறவினர் நண்பர்களோ உங்க மேல அதிக நம்பிக்கை வரும். பரவாயில்ல இவங்க எடுத்து சரி. நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வெற்றி அடைவதற்காக தான். இப்ப நீங்க உங்க மனசுல போடணும், நான் ஜெயிப்பேன், என்னால முடியும். நல்லா கவனிங்க, நீங்க இது வியாபாரத்துக்குள்ள உள்ள வரும்போது எல்லாரும் இவங்களாம் வருவாங்க, இவங்களாம் வந்தா நான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்களா, இல்ல எனக்கு என் வாழ்க்கை மாறணும் என்னால முடியும்னு நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்களா? என்னோட லைஃப் மாறும் தான் சார் ஜாயின் பண்ணேன். அப்ப ஜாயின் பண்ணும்போது உங்க மேல இருந்த நம்பிக்கை ஜாயின் பண்ண அப்புறம் மத்தவங்க மேல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவங்க வந்தா நான் ஜெயிச்சிருவோம், இவங்க வரலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நீங்க உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து மத்தவங்க மேல வந்து திசை திருப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கும் நீங்க என்ன முடிவு பண்ணணும்னா, உங்க மேல செல்ஃப் கான்பிடன்ஸ் மட்டும் தான் உங்களை வெற்றி பெற வைக்கும் முதல் விஷயம். அப்ப நீங்க இனிமே உங்களை நம்புங்க. அதே மாதிரி யாரையும் பகச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, யாரையும் காயப்படுத்திடாதீங்க, வார்த்தையால விட்டுறாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை எல்லாரும் அப்படி இருப்பாங்க, நாளைக்கு அதே நபர்கள் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க. அன்னைக்கு நீங்க வந்து அவங்களை ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுடைய மனசு. அதனால யாரும் நம்ம திட்ட தேவையில்ல, பண்ண தேவையில்ல, அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கும் போது புது புது ஆட்கள் இன்னொன்னு தெரிஞ்சுங்களா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உறவினர்களோ நண்பர்களோ 99.9% உங்களோட சேர்ந்து பயணிக்க வாய்ப்பே கிடையாது. இது எல்லாருக்கும் நடக்கும். கணவன் மனைவியோட சேர்ந்து பண்ணலாம். ஆக்சிஸ்ல மட்டும் தான் நான் வந்து அப்பா பொண்ணு புள்ள இவங்க எல்லாம் பண்றதை நான் பாக்குறேன். மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதுவும் வாய்ப்பே கிடையாது. ஆக்சிஸ்ல வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி பொண்ணு அப்பா செய்யறாங்க, நம்ம டீம்ல நம்ம செய்யறாங்க, அண்ணன் தம்பி கூட செய்யறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. வேற வேற ஐடியில இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எல்லாம் நீங்க சேர்த்து விட்டவங்க எல்லாரும் வந்து ஆக்டிவா ஆகணும், அவங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வர நம்பிக்கை சீக்கிரம் கொடுக்கணும், சீக்கிரம் உங்களோட வருமானத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க அதோட முக்கியம், நீங்க இன்க்ரீஸ் பண்ணா நீங்க பிஸி ஆயிடுங்க. இனிமே சண்டே ஆனா 10 ஓம் மீட்டிங் போடுங்க, 6 நாள் 7 நாளும் டெய்லி ஒரு ஓம் மீட்டிங் போங்க. உங்களுக்காக போங்க, உங்க டீமுக்காக போங்க, பிஸியாவே இருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப யோசிப்பாங்க, பரவாயில்ல முன்னோட இப்ப கொஞ்சம் நீங்க வளர்ந்துருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் வரும். உண்மையில நான் சொல்ல போனா நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க யாரு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துங்க. ஐயோ இவங்க கூட நம்ம போயிடணும், இவங்க கூட நம்ம போலன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கும், நம்ம கூடயே சேர்ந்து போயிடலாம், இந்த அக்கா கூடயே போயிடலாம், இந்த சிஸ்டர் கூடயே போயிடலாம், இந்த பிரதர் கூடயே போயிடலாம். அவங்க எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கணும், உங்களுடைய வெற்றி இருக்கணும், உங்களோட உழைப்பு இருக்கணும். அதை இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஆனா எந்த இடத்துலயும் நான் சொல்ற ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சிடுங்க, நீங்க உங்களை மட்டும் தான் நம்பணும். முதல்ல யாருமே நீங்க நாளைக்கு அப்ளைன் கூட இந்த நிறுவனத்துல இல்லாம போயிடலாம், அப்ளைன் கூட பிஸியாக கூட செய்யலாம், டவுன்லைன் கூட மாறிட்டே இருப்பாங்க, ஒரே டவுன்லைன் இருக்க மாட்டாங்க. அப்ப யாரை நம்பி இந்த வியாபாரம்னா உங்களை நம்பி மட்டும் தான் உங்க வியாபாரம், என்ன நம்பி தான் என் வியாபாரம்.
எல்லாருக்கும் அதே தான். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க, நீங்க இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. யாராவது வரலையா, ரொம்ப சந்தோஷங்க. அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுமே லாஸ் கிடையாது. நீங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன இழப்பு இருக்கு, ஒருத்தவங்க வரல, எனக்கு என்ன இழப்பு, ஒருத்தவங்க வந்துட்டாங்க, எனக்கு லாபம் முடிஞ்சிச்சு. இது ஏன் நம்ம வந்து வரல 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 நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்போ அது முதல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இங்க வரணும். நீங்க யாருமே உள்ள சேர்த்துக்கிறத விட நீங்க ஃபில்டர் பண்றதுக்கான தைரியம் நீங்க இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கிறது கூட ஃபில்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கண்டுபிடிக்கிறோம் யாரு வாழ்க்கையை நோக்கி வர்றோம் அவனை மட்டும் தூக்கு, மீதி பேர்லாம் கண்டுக்காம மூடு. சும்மா எல்லாரையும் மாத்தத்துக்கு நம்ம விவேகானந்தர் ப்ரொபோசரா நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது கிடையவே கிடையாது. அவன் வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது ஒரு 10 பேர் வரல, என்னை மதிக்கல, எனக்கு சொல்றதை கேட்கல, என் போன் எடுக்க மாட்டாங்க, என்னை அட்டன் பண்ண மாட்டாங்க, என்னை விட்டு வெளியே போய் ஆனா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை முதல்ல நில்லுங்க. உங்க ஃபேமிலி, உங்களுடைய எதிர்காலம், உங்க தேவை முதல்ல அதுல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நீங்க அதுல ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா எப்பவுமே நான் சொல்ல உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கான லீடர்ஸ், உங்களை மதிக்கிற நபர்கள் உங்களை தேடி கடவுள் தருவாரு. உங்களையே மதிக்கிற நபர்கள் உங்க பின்னாடியே சுத்திட்டே இருப்பாங்க. எங்க மேடம் எங்க மேடம் எங்க மேடம், அந்த மாதிரி உள்ள ஏஜென்ட் உங்களுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க இந்த சண்டே மீட்டிங்ல வந்து நீங்க மெருகேறுங்க. நிறைய வந்து உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்களை தயார் பண்ணுங்க. எல்லா இடத்துல ரெடி ஆகுங்க. அப்போ எல்லாரும் உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தான் இதுக்கான ஒரு தீர்வு. தேங்க்யூ மேடம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிச்சயமா என்னால முடியும் சார், நான் பண்றேன் சார். இது என்னோட பிசினஸ் சார். தேங்க்யூ சார். சூப்பர். எதுவுமே யாரும் வரல, யாரும் நம்மளை கண்டுக்கல, யாரும் நம்மளை மதிக்கல அப்படின்ற கொஸ்டின் போடாம நம்ம கிட்ட யார் வராங்க அவங்க வெற்றி பெற வச்சுட்டு போயிட்டே இருங்க. எஸ் சார், நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா, ஆனா யாரையும் கோச்சிக்க கூடாது, யாரையும் வெறுத்துட கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கும் பல சூழ்நிலைகள் இருக்கும். நீங்க வந்து எல்லாரும் நம்ம மேல இதுவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையாது. இப்ப நம்ம கூட சில பேருக்கு பிடிக்காத ஆளா இருப்போம். அவங்க சூழ்நிலை அவங்கவுங்க ஏதோ ஒன்று ஓடிட்டு இருப்பாங்க. இதை பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சட்டம் கிடையாது இல்ல. நம்ம எதிர்பார்க்கிறோம், அதாவது சட்டம் கிடையாது. இது செஞ்சா கூட சட்டம் கிடையாது. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கும்ல. அப்ப எப்படி நம்ம மாத்த முயற்சிக்கலாம்? அது தப்பு தானே அது. நம்ம கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட வேற ஏதோ தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இது உங்களுக்கு பிடிக்க போய் தானே வந்தீங்க. நிச்சயமா சார். அன்னைக்கு வருவாங்க. அதுக்கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்த வேலையை அடுத்த நபர்கள் பார்த்து நம்மளுக்கு தேவையான இன்கம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேல இங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு கிளியரா வந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. லாஸ்டா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கேட்கலாம். ஆல்ரெடி கேப்டன் சொல்லுங்க லீடர்ஸ். வேற யாராவது? அடிக்கடி ஒரு வாய்ஸ் அது இனிமையா இருக்கு. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஐயப்பன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப நீங்க சொன்ன வந்து பாத்தீங்கன்னா சார் உங்க ஊரு, உங்க பேரு, நீங்க எந்த ஒரு கேப்டன், உங்களோட விஷயம் யாரு? எஸ் சார். சார் ஐ ஆம் சக்திவேல் சார், வேளச்சேரி கேப்டன், டிஎன்ஹெச்பி காலனி. எனக்கு வந்து சீதாபாய் சார், சிடி சீதாபாய் சார், நந்தகோபால் சார், சுகந்தி மேடம், திருவேங்கடம் இடி, அவங்க லைஃப் டைம் சார் சக்திவேல். இப்போ வந்து நீங்க சொன்ன விஷயங்கள்ல வந்து முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய சார் ஒரு நிமிஷம் சார், எந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு நீங்க இருக்கிறது? ஆமா சார், போரம் விஷம் சார், சந்தோஷ் அண்ட் பிரபு விஷம் சார். ஓகே சார், நீங்க பிரபு விஷன் லைன்ல வரீங்க சரிங்களா? ஆமா சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சந்தோஷ் பிரபு விஷன் கரெக்ட் தான், சரியான வார்த்தை. சொல்லுங்க. எஸ் சார். ஏன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயம் தான் கம்பேர் பண்ணி நம்ம. வெரி குட். சொல்லுங்க. ரைட் சார். சார் இப்ப எனக்கு நீங்க சொன்ன ஒரு வார்த்தைகள் இருக்கு. அதாவது இந்த நெட்வொர்க் தொழில வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம வந்து கடிஞ்சு பேசிடாதீங்கன்னு சொல்லிருந்தீங்க. அதாவது கோபமா சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நண்பராகலாம். இதுல வந்து ஈவன் அப்பா இதா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் இப்ப ரேரா இருக்கட்டும், நம்ம ஆக்சிஸ்ல மட்டும் தான் எக்ஸப்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற நெட்வொர்க்ல அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். அப்ப இது வந்து நம்ம இந்த தொழிலுக்கு வந்து மிக மிக ரொம்ப பொறுமையா பொறுமை முக்கியமானதா சார் இது. எந்த மீனிங்ல சார் சொன்னீங்க அப்படின்றதுதான். ஏன்னா சம்டைம்ஸ் எமோஷன் வரும், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க, உடனே ஐடி வரலைன்னா
கோவம் அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா இப்ப என்னுடைய ஜுவல்லரியில இப்ப வந்து நம்ம பண்ணும்போது ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், கொட்டேஷன் கொடுத்துருப்போம், அந்த கஸ்டமர் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு கிட்ட இல்லப்பா நான் அப்புறம் சொல்றேன்ப்பா, ஆனா உண்மையில அவங்க வேற எங்கேயும் வாங்கிருக்கலாம், மேபி சான்ஸ் இருக்கும். வாங்குற மாதிரி வந்துட்டு வாங்காம இருப்பாங்க, வாங்குற மாதிரியே இருப்பாங்க ஆனா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப அப்படி இல்லை, இப்ப நம்ம கணிச்சிரும். ஏன்னா இப்ப எனக்கு இதுல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜுவல்லரியில. இப்ப நான் கணிச்சிருவோம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெளிவா இருக்கும். நம்ம இப்ப ஏன்னா ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பண்றோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா நம்ம கோபிக்க முடியாது. என்னடா வாங்கலையே, முதல்ல கோவம் வரும். நான் ஃபோன் பண்ணி திட்டிருக்கேன், ஏன் சார் நீங்க இவ்வளவு சொல்லிட்டு. ஆனா இப்ப நான் அதெல்லாம் பண்றதே இல்லை. ஏன்னா நம்மளோட ஏஜ் நியர்லி 49 இயர்ஸ், 49 வயசுல போய் நம்ம ஏன் உன்னை போய் திட்டணும், பாத்துக்கலாம் விட, நமக்கானது நம்ம விட்டு எங்கேயும் போகாதுன்னு. சோ அதே இதுதான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணுமா சார்? இல்ல எந்த சார் எந்த ரீசனுக்காக நீங்க அந்த விஷயத்த சொன்னீங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சார், ஏன்னா மோரோவர் என்ன சொல்றேன்னா சார், நான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. சோ அதனால நான் எம்டி பாட்டில் இருந்தது உங்ககிட்ட கேட்டது. சூப்பர் சார், சூப்பர். எல்லாருமே எம்டி பாட்டில், நாங்களும் எம்டி பாட்டில் தான் சார் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். நாங்க கத்துக்கிறது வந்து எம்டி பாட்டில். நாங்க இன்னைக்கும் உட்காரும் எம்டி பாட்டில தான் நாங்க உட்காருவோம், கத்துக்கிட்டு இருப்போம். உங்ககிட்ட இருந்து நிறைய நாங்க கத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எங்களை விட அனுபவசாலி. இந்த உங்களுடைய துறை அப்படின்றது மக்கள் சார்ந்த துறை தான், மக்களை சந்திச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான். அந்த ஐடியாஸ் அதனுடைய இது நீங்க இங்க போடலாம். அதனால பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா ஒரு நாள். ஒண்ணுமே இல்லை சார், ஒருத்தங்கிட்ட நீங்க சண்டை போறதுனால, ஒருத்தங்கிட்ட நீங்க கோவப்படுறதுனால கண்டிப்பா அவன் சேர போறது இல்லை, பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? அப்போ ஈஸியா அது உடனே முடிவு எடுக்கலாம். அதை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து விட்டு கொடுத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் வர வாய்ப்பு இருக்கும்ல. வாய்ப்பு இருக்கு சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவ்வளவுதான் சார், இதுக்கு பேர் நம்பிக்கை சார், பெருசாலாம் எதுவுமே கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட நான் சண்டை போட்டேன், ஒரு விஷயம் கிளியரா ஆயிடுது, நீங்க எப்பவுமே வர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அது எனக்கு லாபம் தானே. ஆனா நான் உங்ககிட்ட சண்டை போடாம நீங்க இப்ப வரல, நான் கொஞ்சம் என்னோட இதை நான் சரி பண்ணிக்கிறேன், சகிச்சுக்கிட்டு சரிங்க சார் பாருங்க சார் முடிஞ்சா வாங்க சார் என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன்னா, ஏதோ ஒரு நாள் உங்க சூழ்நிலை, உங்களுடைய எண்ணம் மாறதுக்கு சூழ்நிலை மாறலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா வரும். உதாரணத்துக்கு நான் என்னை பத்தி கூட சொல்லலாம். 2018 இருந்து சுரேந்திர சார் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஆனா நான் வரல. ஏன்னா அப்ப நான் பிஸியா இருக்கேன் வேற ஒரு பிசினஸ்ல. ஓகேங்களா? சுரேந்திர சார் வந்து 6000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சுரேந்திர சாரோட முதல் வருமானம் 6000 ரூபாய். அப்ப என்ன கூப்பிடுறாரு, ஆனா நான் வரல. ஏன்னா அப்ப என் இன்கம் 1 lakh வேற கம்பெனில. ஓகேங்களா? அப்ப நான் வரல. அப்போ அன்னைக்கு என் சூழ்நிலை வேற, அன்னைக்கு எனக்கு வேற எந்த கம்பெனியும் பிடிக்காது, எனக்கு நான் இருந்த கம்பெனி தான் பெருசு அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை மாறுது. ஓகேங்களா? இப்ப நான் வந்து வேற ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நான் வரேன். அப்ப சுரேந்திர சார் வந்து என்ன வந்து சண்டை போட்டு திருந்தவே மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் எங்க கம்பெனி வர மாட்டேங்க என்ன சண்டை போட்டுருந்தாருன்னா எனக்கு அந்த கோவம் மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். அது மைண்ட்ல வந்து நின்றுக்கும். நம்ம சுதந்திர சார் வந்து கான்டாக்ட் வைக்க மாட்டோம்ல. இதே அவர் வந்து என்ன பண்ணா சார், உங்களுக்கு எப்போ வேணாலும் வாங்க சார், உங்களுக்காக நம்ம வாசல் திறந்துருக்கு சார், நீங்க எப்போனா என் கூட வரலாம், நீங்க வரணும் சார் அப்படின்னு சொன்னதுனால 5 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அது மாதிரி ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது, சரி நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும், யாருக்கிட்டே போய் இது சேரத்துக்கு பதில் தெரிஞ்ச நபருக்கு கூட நண்பர் கூட போய் சேரலாம், அவரும் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அப்ப வந்து நான் சார் 5 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். புரியுதுங்களா சொல்றது? 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் நடந்துருக்கு. அப்ப காரணம் என்னன்னா, அவரு அப்ப வந்து நம்ம எல்லாரும் பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு வந்து இதோட பெஸ்ட் இருந்தது. அப்ப அதனால சூழ்நிலை மாறுது. சூழ்நிலை எல்லாருக்கும் எல்லாம் நம்ம உன்னகிட்ட நீங்க நம்ம சைட்ல பாக்குறதோட அவங்க சைட்ல இருந்து பாக்கணும். ஓகே ஓகே. அதனால வந்து அவங்க கண்டிப்பா ஒரு நாள் வருவாங்க, வரும்போது லீடரா வருவாங்க. அது ஒரு பெரிய பிளஸா மாறும். ஓகே. ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமை இல்ல சார், பொறுமை அண்ட் கன்சிஸ்டன்சியா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து நீங்க வேற எங்கேயோ கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது அவர் அந்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி வேற எங்க போறதுக்கு நம்ம வந்து சார் சொன்னதை நம்ம பண்ணி பார்ப்போம். இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பொறுமையா இருக்கணும், கன்சிஸ்டன்சியா இருக்கணும். பொறுமையா இருக்கணும், ஒருத்தவங்க வரல அப்படின்னா அவங்க வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அவங்க வருவாங்கன்னு நம்ம பொறுமையா உட்காந்து கூடாது. அவங்க வரும்போது நம்ம அடுத்த ஆளை போட்டு நம்ம வியாபாரத்தை நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சுரேந்திர சார் எதுவும் பண்ண விட்டாரா? அவர் 10 பேர் சேர்த்து அவர் ஜெயிச்சு தானே இருந்தாரு. நிச்சயமா சார்.
நிச்சயமா. அவ்வளவு நமக்கான மக்கள் எப்பவுமே இருப்பாங்க சார். உலகத்துல எல்லாரும் எல்லாத்துக்கும் கடவுள் எல்லாத்தையும் படைச்சு உங்களுக்கான ஆர்டர்னு ஒரு 4 கஸ்டமர் உங்களுக்குன்னு இருப்பாங்க இந்த மாதத்துக்கு. அதை கடவுள் உங்ககிட்ட காமிப்பாரு. எப்ப தெரியுமா காமிப்பாரு? நீங்க கடையை திறந்து வச்சதான் காமிப்பாரு. நீங்க கடையை மூட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா கிடையாது. அவ்வளவுதான். நிச்சயமா சார், நிச்சயமா சார். இப்போ ஆக்சுவலி சண்டே கூட பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டே பாத்தீங்கன்னா வாக்கிங் கம்மியா இருக்கும். நம்ம ரெசிடென்சியல் நடுவில் தான் வச்சிருக்கோம். நான் அந்த ஹோம் மீட்டிங்காக நான் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய அப்ளைன் அன்னைக்கு வந்தாங்க திருவேங்கடம். ஸோ மீட்டிங் போயிட்டு இருக்கு, 2 3 கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத விஷயங்கள், பிகாஸ் கடை அங்கே ஓப்பன் ஆயிருக்கு, பரவாயில்ல போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அந்த இடத்துல வியாபாரம் நடக்குமோ நீங்க சொன்ன மாதிரி மெயின் நம்பிக்கையோட நம்ம வந்து அன்னைக்கு நாள் தொடங்கணும். ரொம்ப நன்றி சார். இந்த கருத்துக்கள் நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள். கடைசி நிமிஷம் வந்தது சார். ஆக்சுவலி தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. ஓகே சார். லீடர்ஸ், அடுத்தது வந்து இப்ப நீங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போறீங்களா, சண்டே போறீங்களா, அதுல டவுட் இல்ல கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து. ஓகேங்களா? இப்ப அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நீங்க கேட்ட 3 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல முதல் கொஸ்டின் ஒன்னா ஊர் மீட்டிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல வந்து நம்ம வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஸ்டின் ஹோம் மீட்டிங் போறோம். அந்த ஹோம் மீட்டிங்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தான் சொன்னீங்கன்னா அதை நான் சரி பண்ணலாம். ஏன்னா மெயின் இப்ப அதுதான், ஹோம் மீட்டிங் உங்களுக்கு வந்து சக்சஸா போகணும். நீங்க போய் பிளான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஐடி வரணும். அப்ப அங்க முதல் விஷயம் ஹோம் மீட்டிங்ல உங்களுக்கு ஆள் வராங்களா, ஆள் வராம இருக்காங்களா, அதை பத்தி ஏதாவது கேளுங்க. நான் அதுக்கு தான் விளக்கம் கொடுக்கணும். இப்ப நானே கொடுத்துட்டு போயிட்டேன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது எல்லாருக்குள்ளயும் அது ஓடிட்டு இருக்கும். அதுக்கான பதில் வந்தா நல்லா இருக்கும். இப்ப சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார்ல, அது இப்ப அது எல்லாருக்கும் அந்த கொஸ்டினுக்கு மனசுல இருந்திருக்கும். அப்ப எல்லாருக்கும் பதில் கிடைச்சிச்சு. அதனால அதை கேட்கிறேன். ஹோம் மீட்டிங் போறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கலா, அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நடத்துறதுல ஏதாவது பிரச்சனையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். திருவேங்கடம், கொரட்டூர் கொரட்டூர் இருந்து பேசுறேன் சார். பிரபு விஷன் டீம் சார். நான் என்னோட பேர். சூப்பர் சார், சொல்லுங்க சார். இப்போ கொரட்டூர்ல எனக்கு கேக்குதா சார் நான் பேசுறது? ஆமா சார், கேக்குது சார். ஓகே ஓகே சார். கொரட்டூர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து வீடு காலி பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்துட்டேன். ஆனா கொரட்டூர்ல எனக்கு எந்த டீமுமே எதுவுமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல நான் எப்படி சார் நான் டீம் இன்னுமே டெவலப் பண்ணி தான் நான் பண்ணணும். ஆக்சுவலா கேப்டனா இருக்கேன். இப்ப இந்த இடத்துல நான் டீமை டெவலப் பண்ணி தான் எப்படி பண்றது சார்? அதான் சார் எனக்கு. சூப்பர் சார், உண்மையிலே இதான் சார் தேவை எனக்கு. மேகலா மேடம் மீட் பண்ணீங்க. சூப்பரான ஒரு கேள்விதான் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்க இப்ப வந்து கொரட்டூர்ல இருக்கீங்க, நீங்க கொரட்டூர் கேப்டன், ஓகேங்களா? ஆமா சார், ஆமா சார். ஆனா நீங்க கொரட்டூர்ல தான் மீட்டிங் போடணும்னு நாங்க சொல்லல. ஒரு மீட்டிங் நீங்க ஒரு மீட்டிங் தமிழ்நாடுல எங்க வேணா போய் போடலாம். ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய இப்போ உங்க சொந்த இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க. அங்க நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஞாயிற்றுக்கிழமை அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு போன் போட்டு நான் வர திருவண்ணாமலைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வரேன், உங்க வீட்டுக்கு வரேன், உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். எதுக்குன்னு கேட்பாங்க. இல்ல நான் கோயிலுக்கு வரேன், இல்ல நான் வேற ஒரு வேலையா வரேன், அப்போ உன்னையே பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நாங்க வரேன், ஒரு பிசினஸ் விஷயமா நான் வேற ஒருத்தர் பார்க்க வரேன், உன்னை அப்படியே உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த திருவண்ணாமலை வீட்டுக்கு நீங்க போகணும். கொரட்டூர்னா நீங்க கொரட்டூர்லயே இருந்து பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க கொரட்டூருக்கான கேப்டன், ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கிற 2 3 பேரோட சேர்ந்து நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க திருவண்ணாமலைக்கு போலாம், எங்க பெங்களூர் போலாம், எங்க வேணா போலாம். அந்த சண்டே நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்க இண்டிவிஜுவலா மீட்டிங் நடத்தணும். அதுதான் இதுக்கான சிஸ்டம். அப்ப நீங்க இப்ப திருவண்ணாமலைக்கு நீங்க என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எங்கேயோ உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வரேன், உன்னை பார்க்க வர போறேன் அப்படின்னா. அப்ப ஒருவேளை அவருக்கு இன்ட்ரெஸ்ட், அவருக்கு தெரியல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, நானும் அது பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா, சூப்பர்ப்பா, அப்ப நான் வரேன், உனக்கு தெரிஞ்ச ஒரு 5 6 பேர்ல நீ பேசி உக்கார வை, நான் வந்து அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இல்ல அவருக்கு புதுசா ஃபர்ஸ்ட் டைமா போறீங்கன்னா அவ்வளவு டீட்டெயில் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அவர் வீடு பிடிக்கும் போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணணும், நான் உன்னை பார்க்க வரேன், ஃபேமிலியை தங்கச்சி எல்லாம் பார்க்க வரேன், பசங்களாம் பார்த்து ரொம்ப நாள் அதுல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த டைம் கரெக்டா 10 மணிக்கு நான் இருப்பேன், ஒரு மணி நேரம் நான் உங்க வீட்டுலதான் இருப்பேன் டைம் சொல்லிடணும் முன்னாடியே. நான் 10 மணிக்கு வரட்டுமா, அவங்க டைம் எப்போனா அவங்க சொல்ற டைம் நீங்க போயிடணும். போகும்போது குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் வாங்கி போயிட்டு உட்காந்துட்டு, அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கமா வந்தா இங்க பெரிய டீம் செட் ஆயிட்டு இருக்கு, எனக்கு இப்ப அந்த டீம் எல்லாம் வழி நடத்துறதுக்கு நான் 2 பேரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கு போது உனக்கு வாங்கி, என்னோட நண்பர், நான் உனக்கு வாய்ப்பு தரலான்னு இருக்கேன், அதனால நீ வந்தன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நீ என் கூட கொஞ்சம் இறங்கி ஒர்க் பண்ணு, உன் குடும்பமும் இப்படி இருக்கு, வருமானம் தேடிட்டு இருக்க, உன் வருமானம் 10லன்னு நான் கேள்விப்பட்டேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்க அங்க போய் ஹோம் மீட்டிங் போடணும்.
நீங்க கொரட்டூர்லயே நீங்க போடுங்கன்னு நாங்க சொல்லல. ஒருவேளை எனக்கு யாருமே தெரியாது சார், எனக்கு தமிழ்நாட்டுல எதுவுமே தெரியாது, நான் எல்லா ஊருமே எனக்கு புதுசுதான் அப்படின்னு நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க கிட்ட இருந்து 3 அடி தூரத்துல யார் இருந்தாலும் அவங்க கையை குலுக்கி, என் பேரு உங்க பேர் என்ன சொன்னீங்க? திருவேங்கடம். என் பேர் திருவேங்கடம் சார், நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்க சார், உங்களுக்கு ஐடியா இருந்தா என் கூட பிசினஸ் பண்ணுங்கன்னு கார்டு கொடுங்க. கார்டு ஒண்ணு போட்டு வச்சுங்க, கார்டு கொடுத்துருங்க. உங்க 3 அடி தூரத்துல நீங்க இருக்கிற பக்கத்துல யார் வந்தாலும் இந்த பிசினஸ் நீங்க கொடுக்கலாம். திருப்பியே சொல்றேன், எல்லாரும் வருவாங்களா சேருவாங்களா தெரியாது, நின்னு கூட பேச மாட்டாங்க. ஆனா 10ல 1 ஓகே ஆயிடும். நிச்சயமா சார், நிச்சயமா சார். பொண்ணு பார்க்க போகும்போது முதல் பொண்ணு ஓகே ஆகுது சார், 10 பொண்ணுக்கு அப்புறம் தான் 11வது பொண்ணு தான் செட் ஆகுது. ஆமா சார். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்க மட்டும் அடுத்தடுத்த பொண்ணு பார்க்கல. நிச்சயமா நிச்சயமா சார். ஆக்சுவலா வந்து கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு எங்க டீம்லயே நிறைய இருந்தது சார், டவுட் நிறைய கிளியரா இருந்து, அதனால அந்த டவுட் கேட்டேன். ஆமா சார். இப்ப உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து இன்னொரு என்னன்னா, உங்களுக்கு யாருமே தெரியாதுன்னா, அந்த ஊரு புதுசா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கார்டு போடுங்க, விசிட்டிங் கார்டு கையில போட்டு வச்சுக்கிட்டு பாக்குற எல்லாருக்கும் கார்டு கொடுக்கணும். ஒரு கடைக்கு பெட்ரோல் பங்க்கு போறீங்களா, பெட்ரோல் போடுறவங்க கார்டு கையில எடுத்து கொடுத்து, தம்பி என்னோட பேர் திருவேங்கடம்ப்பா, நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 100 இளைஞர்கள் தேவைப்பா, உன்னை பார்த்தாலும் எனக்கு இந்த கார்டு கொடுக்கணும்னு தோணுச்சு, எனக்கு வந்து யாராவது பார்ட் டைம் பிசினஸ் நீங்க, அதாவது நீங்க யார்கிட்ட கார்டு கொடுக்குறீங்க அவங்கள கூப்பிடாதீங்க, ஓகேங்களா? அவங்கள நீங்க வாப்பான்னு கூப்பிடக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு ஒரு 100 பேர் வேணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்ட் டைம் இன்கம் பிசினஸ் சேர்ந்தாங்கன்னா என் நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு தான் கொடுக்கணும். நிச்சயமா சார். அவங்க நீங்க வாங்க தம்பி, நான் என்ன ஒரு பிசினஸ் இருக்குனீங்கன்னா யாருமே தெரியாத டக்குன்னு வர மாட்டாங்க, தப்பா போயிடும். ஓகே 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 சார். ஒரு லேடிஸ் பாக்குறீங்க, ஒரு அக்கா பாக்குறீங்கன்னா, அக்கா வணக்கம்க்கா, நான் இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க, உள்ள மளிகை பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் தான்க்கா, நான் எனக்கு ஒரு 100 பெண்கள் வந்து ஒவ்வொரு பகுதி வாரியா தேவைப்படுறாங்கக்கா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் படிச்ச பெண்கள்லாம் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கக்கா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்க எனக்கு அப்படின்னு கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களே போன் பண்ணி திருப்பி கேட்பாங்க, சார் இது என்ன சார் பிசினஸ், நான் பண்ணலாமா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா சரிங்க சார், ஓகே சூப்பர் சார். ஒரு 1000 கார்டு போட்டு வச்சுங்க சார், கையில கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 20-25 கார்டு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு கம்பல்சரி 25 கார்டு எங்கேயாவது கொடுக்கணும். சூப்பர் சார். இது ஒரு நல்ல டிப்ஸா எடுத்துக்கேன் சார். சூப்பர் சார், எனக்கு இது ஒரு இன்னைக்கு கிடைச்சது நல்லா இருந்தது சார். முன்னாடி தெரிஞ்சும் பட் ஆனால் அப்ளை பண்ணல சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே லீடர், நெக்ஸ்ட். கேப்டனுங்க ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், நான் ஒரு சின்ன ஒரு சாங் ஒன்று போட்டோம், அதுக்கப்புறம் கேப்டன் பேசுறேன். டீம் மீட்டிங்ல தான் நான் வச்சு செய்யணும், அந்த கேப்டன் எல்லாம் பேசுங்க அப்படின்னா அப்படியே சைலண்டா இருக்கீங்க. போட்டுக்கலாம். 2 கால் வச்சுக்கலாம் போடுங்க. சார் வாய்ஸ் கேட்கல. இந்த சாங் கேட்கும் போது இந்த ஸ்கிரீன் இதுல வரக்கூடிய விஷுவலைசேஷனே பாத்துக்கங்க, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துங்க, ரொம்ப வந்து வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க தேவையில்லாததெல்லாம். ஆனா ஒண்ணே இதுக்குள்ள வரக்கூடிய கதாநாயகன், அந்த வெறித்தனமான அந்த பவர்ஃபுல்லான லீடர் வந்து நீங்க தான். உங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்தா, ஒரு பவர் வந்தா, நீங்க எப்படி ஒரு வெறித்தனமா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்கன்ற அந்த எனர்ஜிக்காக நான் வந்து இப்ப நான் கொடுக்குறேன். ஒரு கேப்டன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் நேத்து கூட நான் சொன்னேன், நேத்து
சாரி இந்த சீட்டா பஸ் டீம்ல கூட நான் சொன்னேன், நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு கேப்டன், உங்களுடைய டீமுக்கு ஒரு கேப்டன், நீங்க அவங்களை ஜெயிக்க வைக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா நீங்களே அப்படி சோர்ந்து போய் ஒரு கேட்கறதுக்கு யோசிச்சீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி நாளைக்கு 1000 பேர் வழி நடத்தி நான் பிபி ஆவன் சிடி ஆவான்னு உட்காந்து இருக்கீங்க. உங்களை நீங்களே வந்து முதல்ல வந்து ரசிக்க கத்துக்குங்க. முருகன் சாமி வந்துச்சுடா. புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு போனவன் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு போனவன் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு வேலவா வெற்றி வேலவா சீரிவா மயிலில் ஏறிவா அலங்குடலை உருவி மாலைகள் போட்டிடு தீமைகள் சாய்ந்திடு போது புடிச்சவன் திமிருக்கே புடிச்சவன் திமிருதான் புடிச்சவன் திமிருக்கே புடிச்சு போனவன் நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன வேலவா வேலவா காவடி ஆடிவா தீமையை போக்கவா தீவினை தீர்க்கவா அடித்திடும் பறை அலறிடும் பறை நடித்திட உடை நீ நைய புடை ஒதுங்கிடும் படை நடுங்கிடும் தொடை உன் காலின் பாவங்கள் வீழட்டும் பூதங்கள் போகட்டும் சாகட்டும் நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன நக 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 நடி குட்டி 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 குன்ன வேலவா வெற்றி வேலவா சீரிவா மயிலில் ஏறிவா அலங்குடலை உருவி மாலைகள் போட்டிடு தீமைகள் சாய்ந்திடு போது I'm getting home after a month. I'll call. ஐயப்பன் சார், நீங்க இந்த டெலிகாஸ்ட் பண்ண இது டைப்லோஸ்ல வேற வருதா? நல்ல வைப்ரேஷன். ஆல்ரெடி ஃபாஸ்டிங்ல தான் இருக்கோம். அப்படியா? மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாமே நன்மைக்கு. அதாவது ஓகே ஓகே, அதாவது
நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ள வந்து ஒரு அனல் வீடியோ கால் லைஃப்ல பாருங்கப்பா. நம்ம பட்ட அந்த சூழ்நிலைகள் தாண்டி எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டு இருக்கோம், எவ்வளவு இன்னும் இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட் தயார் ஆகணும். வாரத்துக்கு ஒரு ஓம் மீட்டிங், ஒரு சின்ன இலக்குங்க, ரொம்ப ரொம்ப சின்ன இலக்கு. ஒரு ஓம் மீட்டிங்க உங்களோட 4 பேரை கை கோர்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்து, நீங்க பண்றீங்களா பண்ணலையா, உங்களுக்கு போஸ்டர் போடணுமா என்ன பண்ணணும், ஒரு 4 பேர் நின்னுகிட்டு இதை பண்றீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா, அதை பண்ணீங்களா, கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ரெடி அப்படி பறக்க விடாம தெறிக்க விட வரோம். எல்லா கேப்டனும் சேர்ந்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒன்னு கேப்டன் ஒரு மீட்டிங் போடுனா அந்த ஒரு மீட்டிங் போடுறதுக்கு 1000 கொஸ்டின், 1000 தடைகள், 1000 விஷயங்கள். சார் ஒண்ணுன்னா எப்படி சார் எங்களுக்கு 10 5 நாங்க போடுறோம் சார், தெரிக்க வேணாவா? கண்டிப்பா இதுல நிறைய பேர் வந்து ஒரு 46ல வந்து ஒரு 10 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் கலக்குறீங்க. உண்மையிலேயே வந்து என்ன சொல்லுவாங்க, சல்யூட் தான் உங்களுக்கு. அது பெண்கள் நிறைய பேர், குறிப்பா பெண்கள் வந்து தூள் கலப்புறீங்க. ரெகுலரா 3 ஓம் மீட்டிங், 4 ஓம் மீட்டிங், ஒரு ஓம் மீட்டிங்ல 10 பேர் 20 பேர் உட்கார்றதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ரிசல்ட் மீன் ஐக்கான உருவாக்கிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கீழே 100 கேப்டன் வரணும். இங்க இருக்கக்கூடிய 46 பேரும் ஆளுக்கு ஒரு ஓம் மீட்டிங்னா 46 ஓம் மீட்டிங்க, ஆளுக்கு 5 மீட்டிங்னா கிட்டத்தட்ட 250 ஓம் மீட்டிங் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டீம் வரும், மிகப்பெரிய ஒரு இன்கம் உங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தர் கீழே நாளைக்கு அடுத்த வருடம் இதே ஜனவரி மாதம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடும் போது உங்களுக்கு கீழே 100 ஓம் மீட்டிங் ஒரு சண்டே நடக்கும் 100%. ஆனா அதுக்கான அடித்தல், அதுக்கான கரு, அதுக்கான முதல் ஆள் நீங்க தான். உங்க வியாபாரம், உங்க வாழ்க்கை, இதை நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய மனசு மனசு மேல் மனசு எதுவா இருந்தாலும் எனர்ஜெட்டிக்கா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. அப்படியே மேலோட வந்து பண்ணாதீங்க, மேலோடு பேசாதீங்க, மேலோட அப்படியே ஆக்ஷன் கொடுக்காதீங்க. ஒரு அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அதுதான் அந்த மேடம் கேட்கும் போது என் வீட்டுல இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்ணல சார் அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களை பார்க்கும் போது உங்களுடைய வைப்ரேஷன் மாறணும், உங்களுடைய உழைப்பு மாறணும். உங்களுடைய உழைப்பை பார்த்து அவங்க அவங்க யோசிக்கணும்னா இப்படி உழைக்கிறாங்க எங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு யோசிச்சுதான் உங்களுக்கு மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஒரு ஜூம் மீட்டிங்க்கு நம்ம வர்றது வந்து அட்டன் பண்றதுனால மட்டும் நம்மளோட இது மாறுமா கிடையாது. அப்ப அதனுடைய ஈடுபாடு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வெளிப்படுத்துற அந்த விஷயம். அப்ப எல்லா வகையிலும் நீங்க இனிமே பவர்ஃபுல் லீடரா இருக்கணும். உங்களை கேப்டனாக வெறும் கேப்டன், நீங்க ஊருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கும் உங்களை பார்க்கும் போது கடவுள் படம் நமக்கு என்ன மாதிரி லீடர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணணும். உங்களை சுத்தி உள்ளவங்க பார்க்கும்போது என்னன்னா இப்படி வியாபாரம் பிசினஸ் பண்றாங்க, இப்படி உழைக்கிறாங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க முதற்கொண்டு உங்களை சுத்தின நண்பர்கள், உங்க டீம் மெம்பர்ஸ் நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி நாளைக்கு இதே சக்சஸ் டீம்ல சுரேந்தர் சார் உங்களை வந்து சந்திக்கும் போது சார் நாங்க இவங்களை கேப்டன் அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், கேள்விப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு உங்களை குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு உங்க பர்ஃபார்மன்ஸ் வளரணும்னு இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். நீ ஒவ்வொரு ஓம் மீட்டிங்கும் தெரிக்க விடுங்க. அதுல எனி டவுட் நான் திருப்பியும் நாங்க சொல்றது அதுதான், இது ஆரம்பம் தான். இன்னைக்கு 45 பேர் இருக்காங்க இந்த ஓம் மீட்டிங் புதன்கிழமை நடக்கிற இந்த கேப்டன் மீட்டிங்ல. நீங்க எழுதி வச்சீங்க, இது ஒரு நாள் 450 மாறும், 4500 மாறும். இந்த 4 பேரும் 400 பேர் வச்சு மீட்டிங் எடுக்கிற நாள் வரும். எல்லாரும் சேர்ந்து காமராஜர் நடத்தாலும் கூட வளரும். ஏன்னா யாரு வந்து அந்த கேப்டனுக்கு உண்டான விஷயம் எடுக்கலையோ அவங்கதான் வெளியே இருப்பாங்க. ஆனா எடுக்கிற எல்லாருமே அந்த பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த நாள் மாறும். இத ஸ்ட்ராங்கா கையில பிடிச்சி போறவங்க. இன்னைக்கு நாங்க 4 பேரோட தான் முதல் கேப்டன் மீட்டிங் போடும்போது 5 பேர் தான். இன்னைக்கு இந்த 4 வாரம் 5வது வாரத்திலேயே எங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. இப்படி படிப்படியா வந்துட்டு தான் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதோட மிராக்கிளே வேற மாதிரி இருக்கும், இதோட மாசே வேற மாதிரி இருக்கும். 8ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களுடைய டீமோட நீங்க வரணும். அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு அடுத்த மீட்டிங்ல லீடர்ஸ் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நான் இந்த இடத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் நடக்கக்கூடிய 8ஆம் தேதி மீட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மீட்டிங்கா கையில எடுத்து பண்ணணும். லீடர்ஸுங்க நடத்துறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் அன்னைக்கு ஒரு வாரத்தை சொன்னேன், நான் அதை இங்கேயும் நான் ஷேர் பண்றேன். நீங்க நம்ம எல்லாருமே லீடர்ஸ் தான், நம்ம எல்லாருமே கேப்டன் தான். நம்ம யாருக்கிலயோ நம்ம இருக்கோம் அப்படின்னால அவர் லீடரு, நம்ம யாரோ ஒருத்தர் அப்படி இருக்குது. அதனால உங்களை கேப்டன் சொல்றோம். உங்களுக்கு எந்த இதுவும் நீங்க எல்லாருமே தலைவன் தான். உங்க குடும்பத்துக்கு உங்க டீமுக்கு நீங்க தான் தலைவி, நீங்க தான் ஜெயிக்கணும், நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நாங்களா உங்களுக்கு சப்போர்ட் கூட நிக்கிறோம்.
அப்ப நீங்க தான் முதல் பொறுப்படுங்க. இது உங்க மீட்டிங். நீங்க தான் முதல் ஆளா நிக்கணும். உங்க டீமை தான் மொத்தமா கூட்டு வரணும். நிறைய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுல டவுட் கிளியர் பண்ணிட்டே இவங்க இதுல ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா கேட்டு 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 மெருகேறி 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 ஒரு நாளுக்கு வந்து இந்த பாட்டுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரு ஒரு பவர், அவர் சாதாரண ஒரு நபர், ஆனா அவருக்கு வந்து அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாறுறாரு. ஓகேங்களா, அதேதான் நம்மளுக்குள்ள அந்த பவர் வரணும். ஒரு சராசரி ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல, நான் ஒரு பிசினஸ் உமன், ஒரு ஆட்டோ டிரைவர் இல்ல, நான் ஒரு பிசினஸ் மேன், என்னால 100 பேரை வந்து என்ன, நான் சண்டே போனா யாருமே சேர மாட்டாங்க இல்ல, நான் இனிமே நான் பேசலாம், எனக்கு ஜாயினிங் நடக்கும், இனிமே நான் 5 ஓ மீட்டிங் போடுவேன், 5 ஓ மீட்டிங் நான் போய் நான் வந்து க்ளோசிங் கொடுப்பேன், என்னால முடியுன்ற அந்த பவர் உங்களுக்குள்ள வரணும். அப்படி வந்த நபரை நீங்க உங்களை மாத்திக்கணும். முடிஞ்ச இந்த சாங் எல்லாம் அடிக்கடி 2-3 வாட்டி ஹெட்செட் போட்டு நல்லா கேளுங்க. ஓகேங்களா, இதுல வந்து இந்த சாமி மதம் அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து யாரும் பார்க்காதீங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷனா எல்லாருமே எடுத்துங்க. எல்லா இடத்துலயும் இந்த நிறைய சாங்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா கொடுக்கணும். அதை நீங்க எடுத்து உங்களுக்குள்ள ஒரு பவரை கொண்டு வரணும்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஏன்னா என் டவுட் செஷன் தான் நான் மெயினா நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அடுத்த வாரம் இப்படி இருக்காதீங்க. ஏன்னா அடுத்த வாரம் நாங்களே நேம் வந்து இதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நான் பேர் விட்டு கூப்பிட்டு நீங்க எவ்வளவு ஓ மீட்டிங் போட்டீங்க, அங்க என்ன பிரச்சனை, உங்களுக்கு இல்ல வாய்ஸ் கேப்டன் யார் இருக்காங்க, அவங்க வராங்களா வரலையா, நீங்க ஏன் லேட்டா ஓ மீட்டிங் போனீங்க, நீங்க ஏன் போடாம இருந்துட்டீங்க, நீங்க ஏன் ஸ்லைடு கொடுக்கல, நீங்க ஏன் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கல, நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு எல்லா கேள்வியும் நான் கேட்பேன். எல்லா கேள்வியும் கேட்டு 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 நானே பண்ணுவேன். பேர் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். நான் அதுக்காக டைம் எடுத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்களா கேட்டுக்க டவுட் பண்ணிட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் இங்க இருக்க 44 பேரையும் நாங்க லீடர்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு புதுசா வர கேப்டனுக்கு தான் நாங்க இதெல்லாம் பேசுவோம். இப்ப அடுத்த வாட்டி ஒரு 10 பேர் புதுசா வருவாங்க, திருப்பி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்க முடியுமா, நீங்களே சொல்லுங்க பாப்போம். திருப்பி என் கேப்டனா என்ன, வைஸ் கேப்டனா என்ன, அது ஏன் உருவாக்குறோம், நாங்க ஏன் சேர்ந்தோம், இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியா சொல்லிட்டு இருக்க முடியும். அப்ப அதுக்கு இனிமே புதுசா வரவங்களுக்கு வேற நீங்க தான் அதை சொல்லணும். நாங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப இங்க இருக்கிற 44 மெயின் தான் பேர் தான் எங்களுக்கு முக்கியம். இவங்களுக்கு கீழே தான் நாங்க 100 பேரை கொண்டு வரணுமே தவிர நாங்க போய் புதுசா தேடக்கூடாது. அப்ப நீங்க எல்லாரும் லீடர்ஷிப் அந்த குவாலிட்டியில் நீங்க இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல கூட நேத்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது கூட நீங்க கேப்டன் தான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் கேப்டன் தான். ஏன்னா உங்க பிசினஸ் இது, எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் தான் கொடுத்துருக்கோம். அப்ப புதுசா வந்தவங்களும் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு, எல்லாருக்கும் பணம் தேவை. அப்ப நீங்க தனி நபரா முதல்ல ஒரு முடிவு எடுத்துங்க. இனி தூள் கலப்புறம் சார்னு வெள்ளிக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை ஓ மீட்டிங்கான அப்பாயின்மெண்ட் ஸ்லைடு வந்து வந்துடணும், போஸ்டர் வந்து வந்துடணும், அந்த லிஸ்ட் வந்துடும். இந்த எப்ப எங்க டீம் மீட்டிங் போடுறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, போய் பேசுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு போனை போட்டு கான்டாக்ட் லிஸ்ட் இருந்து எடுத்து போன் போட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்ககிட்ட பேச போறேன், அவ்வளவுதான். உங்க போட்டோ போட்டு கான்டாக்ட் ஓ மீட்டிங் நான் திருவண்ணாமலைக்கு போறேன், நான் செஞ்சு போறேன், ஏதோ ஒரு ஊரை போட்டு அங்க போயிடுங்க. அவன் வந்து போன் எடுக்கிற கூட வீட்டு வாசல போய் உட்காந்து ஒரு போட்டோ போடுங்க, அவனுக்கே திருப்பி அனுப்புங்க அந்த போட்டோ. உங்க வீட்டு வாசல் தான் உட்காந்துருக்க பாரு, நீ வர வரையும் நான் போக மாட்டேன், இங்க உட்காந்து போன உட்காருங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுங்க. வாய்ப்புக்கு நன்றி. சார் பிரபுவிஷன் டீம் சார், சீதாபதி நான் கீழே வரோம். பூந்தமல்லி கேப்டன் பேர் சீதாலட்சுமி சார். சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது அடிக்கடி நிறைய ஃபேஸ் பண்றதுதான். இப்ப மீட்டிங் போடுற 1 to 1னா ஓகே, அவங்க ஃபேமிலி மெம்பர் இருக்கும்போது போய் எடுத்துடுறோம். குரூப்பா இப்ப போடும்போது நான் இதுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன், ஹஸ்பண்டோட வாங்க, முடிஞ்ச வரைக்கும் வாங்கன்ற. ஆனா யாருமே அந்த வேலையை பண்றது இல்ல, லேடிஸ் மட்டும் வராங்க. என்ன சார் யார வாங்கன்றீங்க? இல்ல கெஸ்ட் இன்வைட் பண்றோம் இல்லைங்க சார் மீட்டிங்க்கு. ஹோம் மீட்டிங் போடுறோம் இல்லைங்களா, அவங்க வீட்டு மெம்பர் கிட்ட சொல்றோம், நீங்க பக்கத்துல அவங்கள இன்வைட் பண்ணும்போது ஹஸ்பண்டோட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கொடுக்குற பிசினஸ் 2 பேத்துக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது. லேடிஸ் மட்டும் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியுது, பிடிக்குது, நல்லா இருக்குங்க, நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. வீட்டுல போய் அவங்க ஹஸ்பண்ட சொல்லும்போது வேண்டான்றாங்க. இவங்க எப்படி கன்வே பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நான் முடிக்கும் போதும் சொல்றேன், நீங்க முடிஞ்ச வரைக்கும் பேரா வாங்க, எங்களுக்கு சொல்ற அவங்க புரிதலுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி இண்டிவிஜுவலா சொல்லுங்க, அவங்ககிட்ட நாங்க வந்து தனியா மீட் பண்ணி பேசுறோம், உங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது சொல்றோம். அதுவும் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்குது சார். அது போவே முடிய மாட்டேங்குது. அவங்க வேண்டான்றாங்க, அப்புறம் பார்க்கலான்றாங்க, அப்படின்றதே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சீதாலட்சுமி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு கேள்வி எனக்கு கேட்டீங்க. அதாவது நான் சொல்ல வரதுக்கான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற நிறைய பேர் ஓ மீட்டிங் என்னன்னு தெரியல, பல பேருக்கு தெரியல. இப்ப நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்க. என்னன்னா
நான் வந்து மீட்டிங் கூப்பிடுறோம், யாரும் வரமாட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வரல அப்படின்னு கூப்பிடுறீங்க. எங்க கூப்பிடுறீங்க, எங்க மீட்டிங் வைக்கிறீங்கன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் சீதா லட்சுமி மேடம் எந்த ஊர் சொன்னீங்க? சார் பூந்தமல்லி சார் நாங்க இருக்கிறது. ஒரு நிமிஷம். உங்களுடைய வைஸ் கேப்டன் பேர்லாம் சொல்லுங்க. பிரபு சார். சாரி வைஸ் வைஸ் கேப்டன் வந்து கேப்டன்மா சாமந்தி விஷயம். சாமந்தி சார் சாமந்தி. சாமந்தி மேடம் எந்த ஏரியால இருக்காங்க? அவங்களே எங்க ஏரியா தான் சார். ஓகே, அடுத்து வைஸ் கேப்டன் யாரும் சொல்லுங்க. சார் அடுத்த வைஸ் கேப்டன் சுகுமாரி. சுகுமாரி அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காங்க சார். சரி, அடுத்து ஆக்சுவலா வைஸ் கேப்டன் அங்கதான் சொல்லுங்க. மீட்டிங் போட்டு என்னங்க சார்? இல்ல, அடுத்த வைஸ் கேப்டன் பேர் சொல்லுங்க. அடுத்து வந்து இவங்க கவிதா, அவங்க கேரளா சார். கவிதா கேரளாவா? ஆமா சார். அவங்க வைஸ் கேப்டன் உங்க தலைமைக்கு கீழே நம்ம இருக்காங்களா? ஆமாங்க சார் ஆமாங்க சார். உங்க விஷன் கேப்டன் யாரு? பிரபு சாரா? பிரபு சார் ஆமாங்க சார். பிரபு சார், உங்களுக்கு புரியுது அந்த மிஸ்டேக்? அடுத்த வைஸ் கேப்டன் யார் சொல்லுங்க. சார் சங்கீதா வந்து கேப்டன், அவங்களும் கேரளா தான். நீங்க கேப்டன் விட்டுருங்க, உங்களுக்கு கீழே வைஸ் கேப்டன் மட்டும் சொல்லுங்க. வைஸ் கேப்டன் இப்போதைக்கு அவ்வளவு சார் இருக்காங்க. இந்த கவிதான்றவங்க கேரளால இருக்காங்க, அவங்க உங்க வைஸ் கேப்டன் கிடையாது. கேரளால இருக்க உங்களுடைய வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் ஆமா சார். நீங்க கவிதாக்கு போய் ஓ மீட்டிங் சண்டே நடத்தக்கூடாது. இல்ல அது இல்ல சார். கேரளா இப்ப போல சார் நாங்க ஸ்ரீபெரும்புதூர் இப்போதைக்கு. அது அப்ப அவங்க வந்து உங்க வைஸ் கேப்டன் கிடையாது. அவங்க வந்து கேப்டன், கேரளால அவங்க ஒரு கேப்டன், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஆமாங்க சார். பூந்தமல்லியில நீங்க கேப்டன், உங்களுடைய 2 பேர் வைஸ் கேப்டன். ஒன்னு வந்து சாந்தி, இன்னொருத்தங்க சாமந்தி. சுகுமாரி. சுகுமாரி சாமந்தி. வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காங்க. சரி, சுகுமாரி மேடம் சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? அவங்க சேர்ந்து 1 month தான் சார் ஆகுது. ஓகே, இப்ப சுகுமாரி மேடம் கேப்டன், இனிமே வந்து அவங்க வைஸ் கேப்டன் கிடையாது. ஓகே சார் ஓகே. சுகுமாரி மேடம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கான கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கேப்டன். கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஓகே சார் ஓகே. ஆமா, பூந்தமல்லி கேப்டன் நீங்க, உங்களுக்கான வைஸ் கேப்டன் வந்து சாமந்தி மேடம் கூட இருப்பாங்க. ஆமா சார். சுகுமாரி மேடம்க்கு வந்து புதுசு, எதுவும் தெரியாது, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஆனா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அவங்க தான் கேப்டன். நீங்க மத்த 5 நாள், திங்கள்ல இருந்து சனிக்கிழமை 6 நாள் இருக்கும். இந்த 6 நாள்ல ஒரு 2 நாள் 3 நாள் நீங்க சுகுமாரி மேடம்க்கு நம்மளுடைய இதுல ஸ்ரீபெரும்புத்தூர்ல போய் நீங்க அவங்களுக்கு போயிட்டு 1 to 1 ஓ மீட்டிங்கோ அதை பத்தி நீங்க சொல்லி கொடுத்துட்டு, கூட இருந்து நீங்க பிரசன்டேஷன் எப்படி எடுக்கிறீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சுகுமாரி மேடம் தனியா போய் ஓ மீட்டிங் போடணும். அது தோல்வியோ வெற்றியோ அது அப்புறம் கதை, ஆனா தனியா பண்ணணும் அவங்க. ஓகே சார் ஓகே. சரி, இப்ப நீங்க இருக்கீங்க பூந்தமல்லியில வந்து பாத்தீங்கன்னா சீதாலட்சுமி மேடமும் சாமந்தியும் இருக்காங்க, கரெக்டுங்களா? இப்ப ஓ மீட்டிங், ஆமா, இப்ப எல்லாருமே கேட்டுங்க, தயவு செய்து லீடர்ஸ் எல்லாருமே கேட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த விளக்கம் வந்து உங்க டவுன்லைன் தர மாட்டேன், நீங்க தான் உங்க டவுன்லைன் தரணும். இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். இதுதான் இப்ப ஓ மீட்டிங்னா என்னன்றத நான் நேர்ல கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னால இந்த கொஸ்டின் கரெக்டா வந்தனால இப்போ நான் இது கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஓ மீட்டிங் யார் போடணும்னு தெரியும். இப்போ சாமந்தி மேடம் இருக்கீங்க, சீதாலட்சுமி மேடம் இருக்கீங்க. உங்க டீம்ல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, புரியுதுங்களா? ஆமாங்க சார். உங்க 2 பேரு வீட்டுல நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஓ மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும். ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும்? நாங்க 2 பேரும் வீட்டுல யாரோ ஒரு வீட்டுல ஹோம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணோம் நாங்க. ஆமா, இப்ப உதாரணத்துக்கு சாமந்தி மேடம் சொல்றாங்க, மேடம் வர சண்டே எங்க வீட்டுல ஓ மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே சார். காலையில 10 மணிக்கு. இப்போ சாமந்தி மேடம் வீட்டுல ஓ மீட்டிங். அப்ப சாமந்தி மேடம் யாரெல்லாம் போய் கூப்பிடணுமோ வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க போய் கூப்பிடணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த வீடு பக்கம் இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க நீங்க அங்க வர வச்சுக்கலாம். ஓகே சார். உங்களுக்கு யாருமே இல்லைன்னா கூட நீங்க சாமந்தி மேடம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க தான் அதை நடத்தி கொடுக்க போறீங்க. புரியுதுங்களா இப்ப சொல்றது எல்லாருக்கும்? உங்களுக்கு புரியுதுங்க சார். புரியுதுங்க இப்ப சார். இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணது சாமந்தி மேடம். இந்த மீட்டிங் நடத்த கொடுக்க போறது நான் சீதாலட்சுமி. நீங்க தான். இது வந்து போஸ்டர்ல வந்துரும், கரெக்டுங்களா? இப்ப 10 மணிக்கு ஓ மீட்டிங். நீங்க ஒரு 9:30 மணிக்கு சாமந்தி மேடம் வீட்டாண்ட போயிட்டீங்க. நீங்க 2 பேரும் வந்து அவங்களும் வந்து நம்ம நிறைய பெண்கள் பண்ற மிஸ்டேக் தெரியுமா? நம்ம வீட்டுல தானே ஓ மீட்டிங் போடுறோம், நைட்டியோடவே நிக்கிறது. நிறைய ஜென்ஸ் லுங்கியோடவே நிக்கிறது. உங்க வீட்லயே நீங்க மீட்டிங் வச்சா கூட 9 மணிக்கெல்லாம் நீங்க அந்த வீடை வந்து கோயில் மாதிரி மாத்தி ஒரு ஆபீஸ் மாதிரி மாத்தி நீங்க ரெடியா நல்ல ட்ரெஸ் கோட்ல ரெடியா நிக்கணும். அதுக்கு முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே அந்த பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க, நண்பர்கள்
இந்த மீட்டிங் யாரெல்லாம் கூப்பிடணும்னு நினைக்கிறோம், ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் போன் போட்டோ நேர்ல போயிட்டோ, எப்படி வீட்டுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா குங்குமத்தை கொண்டு போய் வீடு வீடா கொடுப்போம். எஸ் சார். எப்படி கொடுப்போம்? திடீர்னு தானே போறோம். ஒரு ஆமாங்க. நாள் முன்னாடி 1 மணி நேரம் காலையில போய் கொடுத்து ஈவினிங் நம்ம 100 பேர் வர வைக்க முடியலையே, நம்மளால வர வைக்கணும்ல. ஆமாங்க சார். அதே மாதிரி போயிட்டு என்ன பண்ணோம், இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல வந்து ஒரு சின்னதா கெட் டுகெதர் வச்சிருக்கேன், ஒரு சின்னதா ஒரு விழா வச்சிருக்கேன், நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அந்த ப்ராஜெக்டுக்கு எல்லாரோட சேர்ந்து நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க எல்லாம் வந்து அந்த கொண்டாட்டத்துல கலந்துங்க ஓகே சார். அப்படின்னு சாமதி மேடம் அவங்க வீட்டுல மீட்டிங் பிளான் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஒரு 20, 25, 30 குடும்பத்தை போய் கூப்பிடணும். வரும்போது சொல்லணும், நீ வந்து எங்க வீட்டுல வந்து கரெக்டா 10 மணிக்கு வந்துருங்க, 11 மணி வரை இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டாட்டம் நடக்கும், டைம் சொல்லிடணும். சரிங்க சார். ஓகேங்களா? 11 மணி வரை நடக்கும், எல்லாரும் வந்துருங்க. நீ வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வாமா, நீங்க வரும்போது கண்டிப்பா உங்க மனைவியை கூப்பிட்டு வாங்க, நீங்க வரும்போது கண்டிப்பா உங்க அம்மாவை கூப்பிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லணும். குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஆமா, கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லணும். குழந்தைங்க மட்டும் அலோடு இல்லம்மா. ஒரு மணி நேரத்துக்கு குழந்தைங்க மட்டும், ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, அதனால குழந்தைங்க அலோடு கிடையாது. குழந்தைங்க மட்டும் உங்க வீட்டுல யாருக்காவது ஒப்படைச்சிட்டு ஒரு மணி நேரமா கரெக்டா 11 மணில முடிஞ்சிடும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு வரணும். இது என்னக்கா ஏதாவது மீட்டிங்கா, ஏதாவது பிசினஸா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், அதுல நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஜெயிச்சுட்டேன், அதனால நான் வந்து ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்குறேம்மா, நீ எல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு, அதனால உன்னை கூப்பிட வந்திருக்கேன், நான் நல்லா இருந்தா நீ சந்தோஷப்படுவல்ல, அதனால உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். பிசினஸே சொல்லக்கூடாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன், அதுல நான் ஜெயிச்சிட்டேமா, அதை கொண்டாடுறேன், என் கொண்டாட்டம் உங்களுக்கு சந்தோஷம் தானமா, அதனால உங்களுக்கு கூப்பிட வந்திருக்கேனா, அக்கா வாங்க அப்படின்னு கூப்பிடணும். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் என்ன பண்ணணும், நாங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்க, நான் கொண்டாடுறேன், அதை வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், எங்க ஃப்ரெண்டு வீட்டுல வச்சிருக்கேன், அங்கதான் இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிடணும். அப்ப 20 குடும்பத்தை கூப்பிட்ட நாம நம்பிக்கையோட ஒரு 20 சேர் வந்து போடணும். நம்ம என்ன பண்றோம், ஹோம் மீட்டிங் முதல்ல சேரே பிளான் பண்றது இல்லை. எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுங்க, ஹோம் மீட்டிங்னா முதல்ல சேர் பிளான் பண்ணுங்க. ஒரு 10 சேர் வந்து 10 பேர் வருவாங்கன்னு தோணுச்சுன்னா 10 சேர், 20 பேர் வருவாங்கன்னா 20 சேரை வாடகைக்கு எடுங்க. ஒண்ணு 4 ரூபா 5 ரூபா ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணணும். சேரை போட்டு ஒரு போர்டு ஒண்ணு ரெடி பண்ணி அங்க பக்கா வச்சுட்டு மார்க்கர் வாங்கி வச்சுட்டு, ஓகேங்களா, வெயிட் பண்ணணும். அந்த ஹோம் மீட்டிங் இப்ப நீங்களே ஹோம் மீட்டிங் நடத்துறீங்க, அதனால நீங்க 2 பேரும் முன்னாடியே போய் நின்றுடுவீங்க. லீடர்ஸ் யாரா வராங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. இப்ப நீங்களே தான் நடத்த போறீங்களா அன்னைக்கு, நீங்க முன்னாடியே போய் நிக்கணும். அப்ப யார் யாருக்கெல்லாம் நம்ம இன்விடேஷன் கொடுத்தோமோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாரு, 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணி 9 மணில இருந்தே கால் பண்ணி 9 மணிக்குல இருந்தே கால் பண்ணணும். கால் பண்ணி அம்மா வந்துருமா, பாக்கி 10 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, நீ கண்டிப்பா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது வாசல்ல நின்று வெல்கம் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு முன்னாடி சேர்ல கொண்டு உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு கையோட ஒரு காப்பியோ 2 பிஸ்கட்டையும் கொடுத்துடணும். வந்தோடனே கொடுத்துடணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்ட காபிக்காகவும் சாப்பிட்ட பிஸ்கட்டுக்காகவும் ஏந்து போக மாட்டாங்க. அப்போ இது கொடுத்தாச்சு, 10 பேரும் உட்காந்தாச்சா, உட்கார்ந்த உடனே இப்ப நீங்க தான் நடத்த போறீங்க, கரெக்டுங்களா? ஆமா சார். ஆமா, எல்லாரும் என்ன சொல்லணும், இப்போ வந்து சுகந்தி மேடம் ஸ்டார்ட் பண்ணும். நான் கூப்பிட்டதுக்காக வந்தவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? நான் வந்து கடந்த ஒரு மாசமா வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன், அதுல நான் முதல் நிலையை நான் வெற்றி பெற்றுட்டேன். எனக்கு வரக்கூடிய 8ஆம் தேதி எனக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது, அந்த பாராட்டு விழால நீங்களாம் கூட வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அதை பத்தி எங்க மேடம் வந்திருக்காங்க, அவங்க டீட்டெயிலா சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களை அறிமுகம் பண்ணீங்கன்னா, நானும் இந்த ஊர் தான்மா, எங்க அப்பா அம்மா இவங்க தான், நானும் இந்த ஊர்ல இவ்வளவு வருஷம் இருக்கோம், நாங்களும் நல்ல ஃபேமிலி தான், எனக்கும் பார்ட் டைமா இருக்கு, எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு, இருந்தாலும் நாங்க ஏதாவது சாதிக்கணும் பெண்கள் சொல்லிட்டு நானும் ப்ராஜெக்ட் எடுத்தேன், அந்த ப்ராஜெக்ட நான் சுகந்திக்கு கொடுத்தேன், அவங்களே இன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. இப்ப சுகந்தி கேட்டாங்க, அக்கா எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க, நம்ம கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. தாராளமா வர சொல்லுமா, தான் இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம், வந்ததுக்கு நன்றி. என்னன்னா எங்க கம்பெனி பேரு ஆக்சிஸ், எங்க கம்பெனி 2018ல ஆரம்பிச்சாங்க, எங்க கம்பெனியோட பேரு செந்தில்குமார் சார், எங்க கம்பெனில 7 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல 13 லட்சம் பேர் இருக்காங்க, அதுல 7 லட்சம் பேர் பெண்களே இருக்காங்க. எங்க கம்பெனி வந்து எல்லாருக்கும், எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா குரோம்பேட்ல தான் இருக்கு, சென்னையில ஹெட் ஆபீஸ் குரோம்பேட்ல இருக்கு. எங்க கம்பெனில மளிகை பொருள் இருக்கு, வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கு, நாப்கின் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, கிச்சன் ஐட்டம் இருக்கு, எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு. எங்க கம்பெனி நம்ம மக்கள் எல்லாருக்கும், குறிப்பா பெண்களுக்கு வருமானத்தையும் டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்கவுண்டும் வருமானம் வேணும்னு தான் நாங்க இந்த ப்ராஜெக்டை எடுத்தோம். எங்களுக்கு இப்போ நாங்க வாங்குற பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, வருமானமும் கிடைக்குது, அததான் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ண போறோம்
உங்களுக்கு வருமானமும் டிஸ்கவுண்டும் வேணுமா வேணாவா? வேணும்னா எங்க கம்பெனில நீங்க ஒரு பார்ட்னரா சேரணும். பார்ட்னரா சேரணும்னா கட்டாயம் 6500 ரூபாய் கட்டி ஆகணும். ஆனாலும் 6500 ரூபாய்க்கு கம்பெனி உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க. நான் வாங்கியிருக்கேன் பாருங்க அப்படின்னு அங்க ஒரு கிட்டு வச்சிருக்கணும். அப்புறமா கொண்டு வந்து வைக்கணும் பாருங்க இருக்கு. இனிமே நீங்க என்ன பண்ணணும், இந்த நல்ல வாய்ப்பை 4 பேருக்கு சொல்லுங்க. இப்படிதான் நானும் ஆரம்பிச்சேன். சாமந்தி மேடம் ஆரம்பிச்சேங்க. லாஸ்ட் வாரம் சாமந்தி மேடம்க்கு 600 ரூபாய் வந்திருக்கு, 1200 ரூபாய் வந்திருக்கு, எனக்கு 2000 ரூபாய் வந்திருக்கு. நாங்களாம் வீட்டுல தான் இருந்தோம். இன்னைக்கு என் கையில வந்த 2000 ரூபாய் வச்சு நான் ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன். இப்படி நீங்க பண்ண சின்ன செலவு அங்க சொல்லணும். சொல்லிட்டு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். இப்ப எங்களுக்கு 4 பேருக்குள்ள நாங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அது எங்களோட சொந்தக்காரா இருக்கணும் தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கோம். நீங்க இப்பவே வந்துட்டீங்கன்னா நீங்க தான் எங்களோட மெயின் லீடரா இருப்பீங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் நாங்க வந்து பெசனர்ல போய் ஒரு ஹோம் மீட்டிங் போறோம். அங்க 10 பேர் வர போறாங்க. நீங்க இப்ப சேர்ந்தீங்கன்னா அந்த 10 பேர் நாங்க உங்களுக்கு கீழே தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 பேர் எழுந்து போயிடுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எழுந்து போவாங்க. அவங்களை இழுத்து பிடிக்காதீங்க. தேங்க்யூ வந்ததுக்கு நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் தெரியல. கண்டிப்பா 4 பேர் தலையை சொஞ்சின்னு உட்காருவாங்க. பண்ணலாமா வானவா பண்ணலாமா வானவன்னு. அதுல 2 பேரும் எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன்னு எழுந்து போயிடுவாங்க. அவங்களுக்கும் நன்றின்னு சொல்லுங்க. மறுநாள் அந்த 6 பேரையும் சிஇடி பார்த்துப்பாங்க போன்ல. மீதி 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் டக்குன்னு இன்னொரு டீ பிஸ்கட்டும் கையில கொடுத்தீங்கன்னா அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த பாரு நம்ம வாழ்க்கைலாம் இப்படி இருக்கு, நம்ம தான் ஜெயிச்சாகணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும், பெண்கள்லாம் இப்படி இருக்கக்கூடாது, நீ எல்லாம் நிறைய படிச்சிருக்க, உங்கள்கிட்ட திறமை நிறைய இருக்கு, நீ உடனே வா நம்ம ஐடி போட்டுடலாம், இப்போதைக்கு ஒண்ணு இல்ல ஒரு 6,000 ரூபாய் கொடு, இல்லக்கா அவ்வளவு காசு இல்லக்கா, சரி ஒரு 2000 ரூபாய் கொடு, நான் உனக்கு என்னோட டைரக்ட் லைன் ஒண்ணு கொண்டு இல்லக்கா அவ்வளவு கூட இல்லக்கா, சரி 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடு, நான் சாரி கிட்ட பேசிட்டு உனக்கு ஒன்னு ஐடி லாகின் பண்ணிடுறேன், மீதி காசை நாளைக்கு காலைல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆதார் கார்டு கொடு, உன் ஃபோன் நம்பர் கொடு, டக்கு டக்குன்னு அவங்க எதுலயும் சாருக்கு போன போட்டு சார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ ஜாயின் பண்றாங்க சார், அவங்களுக்கு எப்படியாவது என்னுடைய டைரக்டா வர மாதிரி ஐடி கொடுத்துருங்க சார், நான் இன்னைக்கு சாயங்காலம் போய் நான் பேசுறேன், அந்த 10 பேருமே என் ஃப்ரெண்டு கீழே தான் சார் நான் கொண்டு வர போறேன், இப்போ 500 ரூபாய் மட்டும் கொடுக்குறாங்க சார், நீங்க எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார், மீதி நாளைக்கு காலைல கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார், நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க சார், டக்குன்னு போனை கொடுத்துருணும் லீடர் கிட்ட. ஓகே சார். புரியுங்களா? புரியுதுங்க சார். அவர் என்ன பண்ணுவார், மேடம் ஆல் தி பெஸ்ட் மேடம், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இவனிட்டே ஐடியா போட்டுங்க, அந்த 500 ரூபாய் அட்வான்ஸ் அங்கே அனுப்பிச்சிருங்க மேடம், உங்க ஆதார் கார்டு கொடுத்துருங்க, நான் இப்போ ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஆன்லைன் போடுவேன் மேடம், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், எனக்கு இமீடியட்டா நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது விஷயம் பேசணும்னா சரி சார் தான் பதில் வரும். டக்குன்னு ஐடியா போட்டு தேங்க்யூ போன ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருங்க. இவ்வளவுதான் ஹோம் மீட்டிங். ஓகே சார். ஓகே சார். இந்த ஹோம் மீட்டிங் நடக்கும்போது நாய்க்குட்டிக்கு நடுவில் வரக்கூடாது, குழந்தைங்க நடுவில் வரக்கூடாது, கெத்தா பேசணும், நல்லா டிஸ்கவுண்ட்ல பேசணும், பாசிட்டிவா பேசணும், தைரியமா பேசணும், பேசும்போது எனக்கு புரியல சிரிக்க கூடாது, வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா பேசுனீங்கன்னா வந்தவங்களுக்கு எது தப்பு எது ரைட் எல்லாம் தெரியாது, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் சரி, ஒன்னே ஒன்று ஃபைனலா முடியுங்க, எனக்கு ₹1 கூட நஷ்டம் இல்லை, உனக்கும் வராது, இதை விட்டா நம்மளுக்கு எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு வெளி உலகத்துல, நம்ம இதை எடுத்துப்போம் அப்படின்னு நீங்க ஃபயரா பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஓகேவாங்க. ஏந்து போன 6 பேரையும் மறுநாள் திங்கட்கிழமை உங்களுடைய சிடி என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா வந்தவங்க முதல்ல நம்பரை வாங்கிக்கணும். அந்த சிடி 6 பேருக்கும் போன் போட்டு நீங்க வந்தீங்க ரொம்ப நன்றி, உங்களை வந்து வரவேற்கிறோம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நாங்க கிளியர் பண்றோம், நிறைய பெண்கள் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, பூந்தமல்ல நீங்க சீக்கிரமா வந்துருங்க, சாமந்தி மேடமும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஆரம்பத்திலே அவங்க கூட வாங்கன்னு நாங்களும் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட் மேடம். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். ஓகே ஓகே. அப்போ ஹோம் மீட்டிங் முதல்ல நீங்க தான் உங்க வீட்டுல தான் போடணும். நீங்க யாருக்காவது போன போட்டு நான் வந்து சாருக்கு தான் சொன்னேன், அவரு வந்து அந்த ஊர்ல கொரட்டூர்ல யாரும் தெரியாதுனால அவர் ஃப்ரெண்டு போய் பார்க்க சொன்னேன், ஏன்னா அவர் கீழே வந்து டீம் வரல, டீம் வந்துருச்சுன்னா அவர் வீட்டுல ஹோம் மீட்டிங் போடணும். முதல்ல இங்க இருக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்க வீட்டுல ஹோம் மீட்டிங்க போடுங்க. தேங்க்யூ லீடர், தேங்க்யூ பிரபு சார், தேங்க்யூ சந்தோஷ் சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். எஸ் சார், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கான டவுட்டை கொஞ்சம் வந்து நோட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கணும், நிறைய இன்வால்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு இந்த 37 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட டவுட்டை தாண்டி உங்களுக்கான டவுட்டை இமீடியட்டா உங்களோட அப்ளைன் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணி அடுத்தடுத்த லீடர்ஸை வந்து எப்படி உருவாக்கணும் அப்படின்றத ஸோ பிளான் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயப்பன் சார் அண்ட் ஆல் லீடர்ஸ், விஷ் ஆல் தி பெஸ்ட். ஸோ மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சண்டேக்கான ஹோம் மீட்டிங் லிஸ்ட்டை உங்களோட கேப்டன் கிட்ட கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட்.